Hi all, welcome to Drona E-Vidyalaya. இன்னைக்கு நம்ம 9th ஸ்டாண்டர்டோட முதல் லெசன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபிசிக்ஸ் போர்ஷனில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லெசன் இஸ் அபவுட் மெஷர்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் இஸ் அபவுட் மெஷர்மெண்ட்ஸ். நான் இந்த லெசனில் நம்ம என்னென்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருவோம். வாட் ஆர் த கண்டென்ட்ஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் லெசன். மெஷர்மெண்ட்டை சொல்லும்போது பலவிதமான மெஷர்மெண்ட் இருக்குது. மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம சயின்டிஃபிக்காக எப்படி ஃபண்டமெண்டல் மெஷர்மெண்ட்ஸ்னால் என்ன, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னால் என்ன, டிரைவ்டு குவான்டிட்டிஸ்னால் என்ன அப்படிங்கிறதுலாம் சயின்ஸில். மெஷர்மெண்ட்டுங்கிறது ஜென்ரலாக எதை வேணால் மெஷர்மெண்ட் பண்ணுறதா இருக்கலாம். லெங்த், மாஸ், டைம், அதெல்லாம் ஜென்ரலாக மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். பட் சயின்டிஃபிக்காக ஸ்டடி பண்ணும்போது நம்ம குவான்டிட்டிஸை 2 கேட்டகரியில் அதை டிவைடு பண்ணுவோம். ஒன் வில் பி ஃபண்டமெண்டல், தி அதர் ஒன் வில் பி டிரைவ்டு குவான்டிட்டி. எந்த குவான்டிட்டியை மெஷர் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதோட யூனிட்டையும் 2ஆக பிரிச்சுப்போம். ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் ஆஸ் வெல் அஸ் டிரைவ்டு யூனிட்ஸ்னு பிரிச்சுப்போம். அப்புறம் மெஷர்மெண்ட்ஸ் எழுதும்போது இல்லைனா எடுக்கும்போது எரர் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஹவு டு ரைட் த யூனிட்ஸ், அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. தெர் ஆர் சம் ரூல்ஸ் விச் ஆர் டு பி ஃபாலோட் while expressing physical quantities in SI unit. SI யூனிட்னா என்னென்ன சிஸ்டம்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் இருக்குது அதெல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். தென் ஹவு டு யூஸ் சயின்டிஃபிக் நோட்டேஷன், எழுதும்போது என்ன ப்ராப்பர் ஃபார்மேட்டில் எழுதணும். பர்டிகுலர் ஆன்சரை நம்ம இஷ்டத்துக்கு எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு எழுதக்கூடாது. தெர் இஸ் அ சயின்டிஃபிக் நோட்டேஷன் இன் விச் ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன் ஒன்று இருக்குது. அப்படி தான் நம்ம எல்லா வேல்யூஸையும் எழுதி எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அதனோட ரூல்ஸ் என்ன, ஹவு டு யூஸ் சயின்டிஃபிக் நோட்டேஷன்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஏதாவது 2 மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் லெங்த்தை மெஷர் பண்ணக்கூடிய வெர்னியர் கேலிப்பர், ஸ்க்ரூ கேஜ், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணுது, அதில் என்னென்ன எரர் இருக்கும், ஒவ்வொரு பார்ட்ஸுக்கு என்ன பேர், அதனோட லீஸ்ட் கவுண்ட் என்ன, அதை எதுக்கு யூஸ் பண்ணுவோம், எந்த பர்டிகுலர் ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம மெஷர் பண்ணலாம், அதெல்லாம் பார்ப்போம். ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்ப்போம். அண்ட் ஜென்ரலாக பர்டிகுலராக வெர்னியர் கேலிப்பர் அண்ட் ஸ்க்ரூ கேஜ் ஃபார் வெரி ஸ்மால் மெஷர்மெண்ட்ஸ் பார்ப்போம். Then you will find the weight of an object using a spring balance. மாஸுக்கும் வெயிட்டுக்கும் நடுவில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, மாஸ்னா என்ன, வெயிட்னா என்ன, அண்ட் வெயிட் ஆஃப் த பாடியை எப்படி வந்து ஸ்ப்ரிங் பேலன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணுறது, இதெல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். தென் யூ வில் ஆல்சோ see the importance of accurate measurements. ஏன் வந்து நம்ம ரொம்ப அக்யூரேட்டாக மெஷர் பண்ணணும், அக்யூரேட்டாக மெஷர் பண்ணலைன்னா நமக்கு அந்த வேல்யூஸை போட்டு சப்ஸ்டிடியூட் பண்ணி வேறு ஏதாவது நம்ம கால்குலேட் பண்ணும்போது எப்படி எரர்ஸ் வரும், எப்படி அது வந்து நம்மளோட டோட்டல் எக்ஸ்பெரிமெண்ட்டை பாதிக்கும், இந்த மாதிரி விஷயங்களை தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் இன் சயின்ஸ் இஸ் அபவுட் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் தீஸ் ஆர் த கண்டென்ட் தட் யூ ஆர் கோயிங் டு see in this particular lesson. ஸோ முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, ஃபண்டமெண்டல் அண்ட் டிரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னு 2 விதமான குவான்டிட்டி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக நம்ம மெஷர்மெண்ட் பண்ணணும், இன்ட்ரோடக்ஷன். மெஷர்மெண்ட் எதுக்காக பண்ணணும் அதை சொல்லிட்டு நம்ம இதுக்குள்ளே போகலாம். ஸோ எதுக்காக மெஷர் பண்ணணும், சும்மாவே கண்ணால் பார்த்துக்கிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெசிபி பண்ணுறதா கூட இருக்கட்டும். இப்போ அம்மா வந்து சாம்பார் வைக்கணும்னு சொல்கிறாங்க, இந்த அளவுக்கு பருப்பு போடணும், இந்த அளவுக்கு காய் போடணும், இந்த அளவுக்கு தான் இத்தனை எம்எல் புளி தண்ணி ஊற்றணும் அப்படின்னலாம் ஒரு மெஷர்மெண்ட் கரெக்டாக எழுதி கொடுத்தாங்கன்னா உனக்கு ப்ராப்பரான அவுட்கம் வரும். நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அந்த ப்ராடக்ட்டு நமக்கு கிடைக்கும். அது இண்டஸ்ட்ரியில் கூட ஆகட்டும், பிஸ்கெட்ஸ் ரெடி பண்ணுறாங்க ஒரு இண்டஸ்ட்ரியில். ஏன்னா வீட்டில் பண்ணும்போது கூட பரவாயில்ல, கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். யூ கேன் சேஞ்ச் த இன்க்ரீடியன்ஸ், கொஞ்சம் சால்ட் பத்தலை அப்படின்னா கூட பண்ணிக்கலாம். சப்போஸ் இமேஜின் தட் யூ ஆர் கோயிங் டு மேனுஃபேக்சர் பிஸ்கெட்ஸ் ஆர் பிரெட். ஸோ லாட்டில் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதை ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக இருந்தால் தான் அத்தனை லாட்டுமே ப்ராப்பராக அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணும். அதில் இருக்கிற நியூட்ரிஷன் ஆகட்டும், இல்லைனா அதோட டேஸ்ட் ஆகட்டும், டெக்ஸ்டர் ஆகட்டும், பிரெட் கேக்கெல்லாம் இருக்கும்போது அந்த டெக்ஸ்டர் கரெக்டாக இருக்கணும். இத்தனை நாள் அது வரும், இந்த இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறோம், அந்த மெஷர்மெண்ட் இருந்தால் தான் தெரியும். கம்பேரிங் ஆப்ஜெக்ட்ஸ், கம்பேர் பண்ணுறதுக்காக மெஷர்மெண்ட்ஸ் தேவை. கம்பேர் பண்ணும்போது இது பெருசா இது பெருசா, இல்லைனா இந்த பேங்க்கில் நான் போடுறது பெட்டரா, இல்லை இந்த பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டரான்னு எப்படி நம்ம கம்பேர் பண்ணுவோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு கம்பேர் பண்ணுவோம். ஸோ அந்த மெஷர்மெண்ட் தேவை. இவங்க எவ்வளோ ரேட் தராங்க, அவங்க எவ்வளோ ரேட் தராங்க. ஒரு காம்படிஷனில் யார் ஜெயிச்சாங்கங்கிறது எப்படி தெரியும், யார் ஜெயிக்க போகிறாங்கங்கிறது அந்த எல்லாரையும் ஒன்றா ஓட விட்டு யார் கம்மியான டைமில் அந்த லேப்பை ஃபினிஷ் பண்ணுறாங்களோ, சப்போஸ் இட்ஸ் அ ரன்னிங் ரேஸ், அந்த மாதிரி யார் கம்மியான டைமில் அந்த ரேஸை ஃபினிஷ் பண்ணுறாங்களோ தே ஆர் த வின்னர்ஸ். ஸோ அப்படி அதுக்கும் நமக்கு மெஷர்மெண்ட் தேவைப்படுது. குக்கிங்க்கு மெஷர்மெண்ட் தேவைப்படுது.
ஒரு குவாலிஃபிகேஷன் எடுக்கிறோம். இந்த ஹைட் இருக்கிறவங்கள மட்டும் தான் ஆர்மில எடுத்துப்பேன். இல்லன்னா பைலட்க்கு ட்ரெய்னிங் குடுக்கறதுக்கு, இல்லன்னா போலீஸ் ட்ரெய்னிங்க்கு இதுக்கெல்லாம் ஒரு பர்ட்டிகுலர் ஹைட், வெயிட் எல்லாம் வச்சிருப்பாங்க. சும்மா பார்த்து தோராயமா சில பேருக்கு போன் வெயிட் அதிகமா இருக்கும். சில பேருக்கு போன் வெயிட் கம்மியா இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபேட்டா இருப்பாங்க. பட் வெயிட்ன்னு பார்த்தா வெயிட் கம்மியா தான் இருக்கும். ஸோ பார்வையால நம்மளால எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. யூ ஹேவ் டூ ப்ராப்பர்லி மெஷர். சும்மா கண்ணால பார்த்துட்டு இதுதான் நீளம் ஜாஸ்தி, இல்லன்னா இதுதான் நீளம் ஜாஸ்தி, இதுதான் வெயிட் ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கு, இதுதான் வெயிட் கம்மியா இருக்கும் போல இருக்கு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ பாத்திரம் வாங்கும்போது கூட பாத்திரத்தோட கேஜ் எல்லாம் நம்ம பார்ப்போம். திக்னஸ் எவ்வளோ இருக்கு? நல்ல திக்கான பாத்திரமா? இது அடுப்புல வந்து வச்சா தாங்குமா? இல்லையா? அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஸோ மெஷர்மென்ட் இல்லாம நம்ம லைஃப்ல எதுவுமே நடக்காது. ஸோ மெஷர்மென்ட் பண்ணும்போது, அப்போ வெறும் டெய்லி லைஃப்லயே இவ்வளோ தேவைப்படுதுன்னா, சயின்ஸ்ல ஒரு பர்ட்டிகுலர் கெமிக்கல ரெடி பண்ணும்போது மெஷர்மென்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த வெயிட் ஆஃப் சால்ட்ட வந்து எத்தனை லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர்ல கலக்கி அந்த சொல்யூஷன ப்ரிப்பேர் பண்ணணும். என்ன கான்சன்ட்ரேஷன்ல இருக்கணும். எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தட் இஸ் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெஷர்மென்ட். மெஷர்மென்ட் இல்லாம எதுவுமே நடக்காது. சயின்ஸ்ல சுத்தமாவே நடக்காது. இனி மெஷர்மெண்ட்ட வந்து 2ஆ பிரிச்சுக்கலாம். ஒண்ணு வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டீஸ். குவான்டிட்டீஸ்னா நம்ம எத அளக்க போறோமோ அதுதான் நம்மளோட பிசிக்கல் குவான்டிட்டி. ஹைட் அளக்க போறியா? ஹைட் இஸ் யுவர் பிசிக்கல் குவான்டிட்டி. ஃபோர்ஸ் நான் எவ்வளோ ஃபோர்ஸ் குடுக்கணும்னு அளக்க போறியா? ஃபோர்ஸ் இஸ் யுவர் பிசிக்கல் குவான்டிட்டி. எனிதிங் தட் கேன் பி மெஷர்ட் இஸ் கால்ட் அ பிசிக்கல் குவான்டிட்டி. ஸோ பிசிக்கல் குவான்டிட்டினா என்ன? எனிதிங். நீங்க எத மெஷர் பண்றீங்களோ அது. மாஸ், லெங்த், டைம் ஆர் வெயிட் ஆஃப் த பாடி, ஃபோர்ஸ், பிரஷர், வால்யூம், ஏரியா, லெங்த் என்ன வேணா இருக்கலாம். ஸோ ஆல் தீஸ் கம் அண்டர் பிசிக்கல் குவான்டிட்டிஸ். இந்த பிசிக்கல் குவான்டிட்டிஸ்ல சில பிசிக்கல் குவான்டிட்டிஸை இன்னொரு பிசிக்கல் குவான்டிட்டியில எக்ஸ்பிரஸே பண்ண முடியாது. அதை டைரக்டா தான் மெஷர் பண்ணி ஆகணும். அதுக்கு ஃபார்முலாவே கிடையாது. டைரக்டா எடுத்து மெஷர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், வால்யூம் மெஷர் பண்ணணும்னா நீங்க அதனோட லெங்த், பிரெத், ஹைட் ஒரு கார்ட்போர்ட்ல எத்தனை அளவுக்கு துணி பிடிக்கும், இல்லைன்னா எத்தனை பிஸ்கெட் பாக்கெட் பிடிக்கும், இல்லைன்னா எவ்வளோ வால்யூம் இருக்கு, எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு உள்ளன்னு கண்டுபிடிக்கணும்னா யூ ஷுட் கால்குலேட் த வால்யூம் ஆஃப் த கார்ட்போர்ட் பாக்ஸ். அந்த கார்ட்போர்ட் பாக்ஸோட வால்யூம் தெரிஞ்சுக்கிறதுக்காக முதல்ல அதனோட லெங்த், பிரெத், ஹைட் மூணையுமே நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு மூணையுமே மல்டிப்ளை பண்ணும்போது யூ வில் கெட் த வால்யூம். ஸோ வால்யூத்துக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா வேற ஒன்றும் இல்லை, லெங்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட். அப்படி இருந்ததுன்னா ஸோ வால்யூம்ங்கிறது இட்ஸ் அ டிரைவ்டு குவான்டிட்டி. அதை வந்து நம்ம டிரைவ் பண்றோம். 3 டிஃப்ரெண்டான லெங்த்தை எடுத்து யூஸ் பண்ணி நம்ம டிரைவ் பண்ணிக்கிறோம் ஃபார்முலாலங்கிறதுனால வால்யூம் பிகம்ஸ் அ டிரைவ்டு குவான்டிட்டி. அதே மாதிரி ஃபோர்ஸ். ஃபோர்ஸ்னா மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பாடியோட மாஸ் இன்டூ அந்த பாடியில் வந்து ஆக்சலரேஷனை மல்டிப்ளை பண்ணால் ஃபோர்ஸ் கிடைக்கும். ப்ரெஷர், ஃபோர்ஸ் பை ஏரியா. ஏரியா, லெங்த் இன்டூ பிரெத். ஓகே, எனி டூ இல்லை பை ஆர் ஸ்கொயர், ரேடியஸ் இன்டூ ரேடியஸ். ரேடியஸை தெரிஞ்சாதான் ஏரியா கண்டுபிடிக்க முடியும். ஸோ ரேடியஸோட டெரிவேஷன், ரேடியஸ்லேருந்து டிரைவ் பண்ணது தான் ஏரியா. பட் சயின்ஸில் 7 பிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்கு. அந்த 7 பிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு மட்டும் ஃபார்முலாவே கிடையாது. டைரக்டா தான் அதை மெஷர் பண்ணி ஆகணும். இன்ட்ரின்சிக் மாதிரி அதை வந்து வேற எந்த ஃபார்முலாலையும் நம்மளால டிரைவ் பண்ண முடியாது. அப்படி 7 பிசிக்கல் குவான்டிட்டிஸ் தான் இருக்கு. அந்த பிசிக்கல் குவான்டிட்டியை தான் நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னு சொல்றோம். ஸோ முதல்ல பிசிக்கல் குவான்டிட்டினா என்னதுன்னு தெரிஞ்சுக்கணும். Physical quantity is a quantity that can be measured. Physical quantities can be classified into two, fundamental and derived. ஸோ எதை அளக்கிறோமோ அளக்கிற பொருளை தான் பிசிக்கல் குவான்டிட்டின்னு சொல்றோம். ஸோ பிசிக்கல் குவான்டிட்டி இஸ் அ குவான்டிட்டி that can be measured. Physical quantities can be classified into two groups. One is fundamental quantities, the other one is derived quantities. இனி quantities which cannot be expressed, அதுவே தானா டைரக்டா தான் மெஷர் பண்ணி ஆகணும். அதுக்கு எந்த விதமான டெரிவேஷனும் இல்லை, ஃபார்முலாவும் இல்லை, வேற எந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிலையும் அது டிபெண்ட் பண்ணலை அப்படின்னு இருக்கிற குவான்டிட்டியை நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். Quantities which cannot be expressed in terms of any other physical quantities are called fundamental quantities. Example, length, mass, time, temperature. இப்போ இங்கேயே 4 கொடுத்துருக்காங்க. Length, mass, time, temperature, current, amount of substance, luminous intensity-ன்னு சொல்லுவோம். இது இன்னும் நீங்க ஹையர் கிளாஸஸ் போகும்போது particularly 11th ஸ்டாண்டர்ட்ல ஹையர் செகண்டரி பிசிக்ஸ்ல வந்து இந்த 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் சொல்லி தருவாங்க. பிசிக்ஸ்லயே டோட்டலா 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் தான் இருக்கு. லெங்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், லூமினஸ் இன்டென்சிட்டி, அப்புறம் கரண்ட். இனி
பாக்கி இருக்கிற எல்லாமே quantities which can be expressed in terms of other fundamental quantities are called as derived quantity. ஆனா இதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. வேற ஒரு லெங்த்தை எடுத்து தான் இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும்னா அந்த மாதிரி குவான்டிட்டிஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? we call it as derived quantities. derived quantitiesக்கு உலகத்துல இந்த 7 தவிர எதை வேணா derived quantityயா சொல்லலாம். force, pressure, area, volume, density. Okay, everything can be considered as a derived quantity. ஸோ இப்படி நம்ம பிரிச்சுக்கிட்டோம். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், டிரைவ்டு குவான்டிட்டிஸ். குவான்டிட்டிஸ்னா என்ன? எதை அளக்குறோமோ அந்த குவான்டிட்டி தான் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அளந்ததுக்கு அப்புறம் நான் அதை ஒரு யூனிட்டோட சொல்லணும். சும்மா அளந்துட்டு 7 இருக்குன்னா 7 இன்ச்சஸா நீளத்தை அளக்குறேன். சப்போஸ் லெங்த் இஸ் மை ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. அப்போ லெங்த் அளக்க சொல்றாங்க. நான் பாட்டுக்கு ஒரு டேப் எடுத்து அளக்குறேன். 7 மட்டும் சொல்றேன். 7 மட்டும் சொன்னா உனக்கு அது ஃபுல் மீனிங், அதனோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் வருதா? இல்ல. 7னா என்ன? 7 சென்டிமீட்டரா? 7 சென்டிமீட்டர்னா சின்னதுன்னு புரிஞ்சுக்கலாம். 7 மில்லிமீட்டர்னா இன்னும் சின்னது. இல்ல 7 மீட்டர்ஸ்னா ரொம்ப பெருசு. 7 இன்ச்சஸ்னா கொஞ்சம் இன் பிட்வீன் சென்டிமீட்டர் அண்ட் மீட்டர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ 7 இன்ச்சஸா, 7 மில்லிமீட்டரா, சென்டிமீட்டரா, மீட்டரா, இல்ல 7 கிலோமீட்டர்ஸா? 7ன்னு மட்டும் சொன்னா நியூமரிக்கல் வேல்யூ, மேக்னிடியூட் அளவு மட்டும் சொன்னா பத்தாது. அது என்ன யூனிட்ல அளக்குறோம், அது எத்தனை, இப்போ மீட்டர்னா ஒரு துணியை மீட்டர் ஸ்கேல கடையில வச்சிருப்பாங்க. ஒரு ஸ்டாண்டர்டா இதுதான் 1 மீட்டர். இந்த மீட்டரை அந்த துணியில எத்தனை வாட்டி மல்டிப்ளை பண்ண வேண்டி வருது? இவ்வளோ நீளம் இருக்கிற துணியில அந்த 1 மீட்டர் எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகுது? அதை தான் நம்ம யூனிட்னு சொல்றோம். The unit which is used to measure the fundamental quantities are called as fundamental units. Length ஓட fundamental, lengthங்கிறது fundamental quantity, length measure பண்றது fundamental unit. அப்போ fundamental unit என்னது? மீட்டர். ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி இஸ் லென்த், ஃபண்டமெண்டல் யூனிட் இஸ் மீட்டர். இன்னொரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி சொல்லலாம் மாஸ். மாஸ் வந்து நம்மளோட ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. மாஸை எதில் அளப்போம்? கிலோகிராம்ல. ஸோ ஃபண்டமெண்டல் யூனிட் என்னது? கிலோகிராம். இனி டைம். டைம் இஸ் அ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. டைமை எதில் அளப்போம்? செகண்ட்ஸில் அளப்போம். ஸோ ஃபண்டமெண்டல் யூனிட் இஸ் செகண்ட். அதே மாதிரி அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னு இருக்குது. அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸை வந்து மோலில் அளப்போம். ஸோ மோல் இஸ் அ ஃபண்டமெண்டல் யூனிட். கரண்ட்டை வந்து ஆம்பியரில் அளக்கிறதுனால ஆம்பியர் இஸ் அ ஃபண்டமெண்டல் யூனிட். டெம்பரேச்சரை கெல்வின்ல மெஷர் பண்ணுறதுனால கெல்வின் இஸ் அ ஃபண்டமெண்டல் யூனிட். ஸோ நான் இங்கே வந்து ஐ வில் ரைட் ஆல் த 7 fundamental quantities and fundamental units. Okay, so 7 fundamental quantities இருக்கு. என்னெல்லாம்? கரண்ட். கரண்ட் எதில் மெஷர் பண்ணுவோம்? ஆம்பியர்ல. மாஸ். ஸோ இதெல்லாம் என்னது? குவான்டிட்டி. இதெல்லாம் என்னது? யூனிட். மாஸ் எதில் அளப்போம்? கிலோகிராம்ல அளப்போம். இனி நெக்ஸ்ட் டைம். டைம் எதில் மெஷர் பண்ணுவோம்? செகண்ட்ஸில் மெஷர் பண்ணுவோம். லெங்த்தை எதில் மெஷர் பண்ணுவோம்? லெங்த் இஸ் மெஷர்ட் இன் மீட்டர். மீட்டரை தவிரவும் நிறைய யூனிட் இருக்கு. ஆனால் ஃபண்டமெண்டல் யூனிட், எஸ்ஐ யூனிட், உலகத்தில் ஆல் ஓவர் தி சயின்டிஸ்ட் அக்செப்ட் பண்ணினா அந்த யூனிட்டை தான் நம்ம எஸ்ஐ யூனிட்னு எடுத்துப்போம். ஏன்னா சில நாடுகளில் அதை வந்து ஃபுட்டில் அளப்பாங்க. இப்போ ஸ்கொயர் ஃபீட் ஏரியா வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் சொல்லுவோம். ஃபீட்டில் சொல்லலாம், மீட்டரில் சொல்லலாம், கிலோமீட்டரில் சொல்லலாம், சென்டிமீட்டரில் சொல்லலாம், மில்லிமீட்டரில் சொல்லலாம். இருந்தாலும் ஒரு எஸ்ஐ யூனிட் தான் ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிக்கு இருக்கும். அந்த எஸ்ஐ யூனிட்டை தான் நான் இங்கே பக்கத்தில் எழுதுறேன். ஸோ லெங்த்தோட ஃபண்டமெண்டல் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, அந்த ஃபண்டமெண்டல் யூனிட் இஸ் மீட்டர். இதை தவறையும் நிறைய யூனிட் இருக்கு. அதில் ஃபண்டமெண்டல் யூனிட் விச் இஸ் எஸ்ஐ யூனிட் இஸ் வாட் ஐ எம் ரைட்டிங். ஸோ கரண்ட் ஆச்சு. அண்ட் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு? அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அது வந்து மோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து லெங்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், கெல்வின் அப்படிங்கிற யூனிட்ல அளப்போம். நெக்ஸ்ட் வந்து லூமினஸ் இன்டென்சிட்டி, வெளிச்சம் எவ்வளோ பிரைட்டாக இருக்கு. லூமினஸ் இன்டென்சிட்டி வந்து கேண்டலால வரும். அண்ட் லாஸ்ட் ஒன் லெங்த், மாஸ், டைம் ஆச்சு. டெம்பரேச்சர், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், கரண்ட், length, mass, time, temperature, current, luminous intensity, and வேற என்ன வரும்?
டிரைவ்டு யூனிட்ஸ்னா என்ன? இதுலேருந்து டிரைவ் பண்றோம். இருக்கிற ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டீஸ ஒண்ணு டிவைட் பண்ணுவோம். இல்லன்னா மல்டிப்ளை பண்ணிட்டு நமக்கு கிடைக்கிற குவான்டிட்டீஸ் எல்லாமே டிரைவ்டு குவான்டிட்டீஸ். அத மெஷர் பண்ற யூனிட்ஸ் எல்லாமே டிரைவ்டு யூனிட்ஸ். luminous intensity, amount of substance, current, 1, 2, 3, 4, 5, 6, 7. 7 ஆயிடுச்சு. So we have finished here, and derived units also we have finished. ஸோ நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த எழுதின அந்த 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸையும் அப்படியே கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸாமுக்கு கேட்கலாம். ஸோ லெங்த், ரைட் எனி 3 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னா எதை எழுத வேண்டிய? லெங்த், மாஸ், டைம் எழுதலாம். இல்லைனா மாஸ், டைம், டெம்பரேச்சர் எழுதலாம். எலக்ட்ரிக் கரண்ட் எழுதலாம். லூமினஸ் இன்டென்சிட்டி. லூமினஸ் இன்டென்சிட்டினா ஒரு லைட்டோட பிரைட்னஸ் எவ்வளோ இருக்கு, எந்த அளவுக்கு அந்த லைட் வந்து பிரைட்டா இருக்குங்கிறது நம்ம கேண்டலால தான் மெஷர் பண்ணுவோம். ஸோ மீட்டர், அதனோட சிம்பிளும் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. ஸ்மால் எம். கிலோகிராம்னா கேஜின்னு எழுதுவோம். செகண்ட் தான் ஸ்மால் எஸ். கெல்வின் இஸ் ரிட்டன் அஸ் கேபிட்டல் கே, நாட் ஸ்மால் கே, கேபிட்டல் கே. அது ஏங்கிற ரீசன் நான் உங்களுக்கு அப்புறமா அந்த ரூல்ஸ்ல வரும்போது சொல்லித்தரேன். பிகாஸ் கெல்வின், ஆம்பியர் இந்த ரெண்டுமே வந்து ஒரு சயின்டிஸ்டோட பேர்லேருந்து டிரைவ் பண்ணியிருப்போம். சில நேரம் வந்து சயின்டிஸ்ட் நிறைய கான்ட்ரிபியூஷன் சயின்ஸுக்கு கொடுத்ததுனால அவங்கள ஆனர் பண்ணுறதுக்காக, அவங்களுக்குன்னு ஒரு சில இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இல்லையா, அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்காக அவங்க பேரையே எடுத்து நம்ம சில யூனிட்ஸ்க்கு போட்டிருப்போம். நியூட்டன், ஐசக் நியூட்டன் ரொம்ப ஃபேமஸான சயின்டிஸ்ட் இல்லையா, அவர் வந்து கிராவிடேஷன், ஹி ஹாஸ் டன் ஒர்க்ஸ் ஆன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், மாஸ், மோஷன், அப்புறமா வந்து கிராவிடேஷன், லைட்டை பற்றி கூட நிறைய படிச்சிருக்காரு. இவ்வளோ கான்ட்ரிபியூஷன் கொடுத்த நியூட்டனோட பேரை போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபோர்ஸுக்கு வந்து நம்ம நியூட்டன் அப்படிங்கிற அந்த யூனிட், அவரோட பேரையே யூனிட்டாக யூஸ் பண்ணிட்டு, நியூட்டன்கிறது பேருங்கிறதுனால என் எழுதும்போது ஸ்மால் என் எழுத மாட்டோம், கேபிட்டல் என் தான் எழுதுவோம். அதே மாதிரி தான் கெல்வின் அப்படிங்கிறவர் வந்து தெர்மோடைனமிக்ஸில் நிறைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு. கெல்வின், கிளாஷியஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படியெல்லாம் இருக்குது. கிளாஷியஸ்னு இன்னொருத்தர் இருக்காரு. ஸோ கெல்வின்கிற அவர் நிறைய கான்ட்ரிபியூஷன் தெர்மோடைனமிக்ஸ்க்கு கொடுத்ததுனால டெம்பரேச்சருக்கு அவரோட பேரையே வச்சுட்டோம். அதே மாதிரி ஜேம்ஸ் வாட் அப்படின்னு ஒருத்தரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க வந்து ஸ்டீம் என்ஜின் இன்வென்ட் பண்ணவர். ஸோ ஜேம்ஸ் வாட்டோட இம்பார்ட்டன்ஸ்க்காக அந்த ஸ்டீம் என்ஜினோட பவர் எவ்வளோ பவர்ஃபுல்லாக ஓடும் அதெல்லாம் இருக்கிறதுனால பவருக்கு வந்து அவரோட பேர் வாட் அப்படிங்கிற WATT, அந்த வாட் அதை வந்து நம்ம யூனிட்டாக யூஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஜூல்ஸ், ப்ரிவாஸ்ட் ஜூல்ஸ் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் இருக்காரு. அவரும் வந்து ஹீட் தெர்மோடைனமிக்ஸ் அதில் நல்லா பண்ணனால எனர்ஜியோட யூனிட்டுக்கு ஜூல்ங்கிற அவரோட பேரை கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து மைக்கேல் ஃபேரடே, எலக்ட்ரிசிட்டியில் ரொம்ப ஃபேமஸான கான்ட்ரிபியூஷன் கொடுத்த ஒரு சயின்டிஸ்ட் தான் மைக்கேல் ஃபேரடே. அவரோட பெயர் எடுத்துட்டு அந்த ஃபேரடேல இருக்கிற ஃபராட் இல்லைன்னா ஃபேரட் அப்படிங்கிற அந்த வேர்டு எடுத்து தான் கெப்பாசிட்டன்ஸ்க்கு நம்ம கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி அதே மாதிரி சைமன் ஓம்ஸ், ஜார்ஜ் சைமன் ஓம்ஸ்னு இருக்காரு. அந்த ஓமோட பேர் தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ்க்கு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி சயின்ஸில் நிறைய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அண்ட் அதனோட யூனிட்ஸ் இருக்குது. ஆனால் உங்களுக்கு 7 தான் கொடுத்துருக்காங்க. Length is a fundamental quantity which is measured in meters and the symbol is m. Mass is a fundamental quantity which is measured in kilogram and the symbol is kg. Time is measured in seconds and the symbol is s. Temperature is measured in Kelvin and the unit symbol is k. Electric current is measured in ampere and the unit symbol is A. Luminous intensity is candela and the symbol is small c d. Amount of substance is measured in mole and mole is written as MOL. Now, unit என்னன்னா, unit is a standard quantity. So இதுதான் என்னோட யூனிட்னா, இது ஸ்டாண்டர்டா எந்த கடையில போனாலும் அந்த மீட்டர் ஸ்கேலோட நீளம் ஸ்டாண்டர்டா இருக்கும். இது எல்லாருக்கும் ஒவ்வொரு டிவைஸ் கையில கொடுத்துருவாங்க. இதை வச்சுதான் நீ என்ன பண்ணணும், துணியை வந்து மெஷர் பண்ணணும். ஸோ அந்த சேல்ஸ்மேன் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருக்கிட்டையும் ஒரு மீட்டர் ஸ்கேல் இருக்கும். இல்லைன்னா டெய்லர் கிட்ட இன்னொரு இன்ச் டேப் பார்த்துருக்கியா, மெஷர்மெண்ட் உன்னோட ஹைட் எடுக்கிறதுக்கு, ஷர்ட் இவ்வளோ ஹைட்டு போதுமா, இல்லைன்னா இவ்வளோ திக்னஸ் வேணுமா, இவ்வளோ கை வந்து இவ்வளோ தடியா வச்சா போதுமா, காலில் வந்து இவ்வளோ ஓப்பனிங் வச்சா போதுமா அதெல்லாம் கேட்பாங்க. பேண்ட்டுக்கு ஹைட்டு எல்லாத்தையும் மெஷர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இன்ச் டேப், மெஷரிங் டேப்பை வச்சு அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பர்டிகுலர் டிவைஸை கொடுத்துருவாங்க. அந்த டிவைஸோட லெங்க்த்துங்கிறது ஸ்டாண்டர்டாக இருக்கும். எந்த கடையில் போனாலும் அந்த மெஷரிங் டேப்போட நீளம் இல்லைன்னா அந்த ஸ்டிக்கோட நீளம் வந்து சேமாக இருக்கும். அதை வச்சு அந்த ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியை, இப்போ தெரியாத குவான்டிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் சாரியோட நீளம் இல்லைன்னா ஒரு கிளாத் எடுக்கிறோம், கிளாத்தோட நீளம் நமக்கு தெரியாதுன்னா அந்த ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியோட கம்பேர் பண்ணுவோம். இந்த ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டிக்கு எத்தனை வாட்டி வருது, 5 டைம்ஸ் வந்தால் 5 மீட்டர், 6 டைம்ஸ் வந்தால் 6 மீட்டர், 5.5 வந்ததுன்னா 5.5 மீட்டர்.
It is defined as a specific magnitude of a physical quantity that has been adopted by law or convention. For example, feet is the unit for measuring length. The important system of units used were, ஓகே, ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியை வச்சு தான் நம்ம மற்ற தெரியாதது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறோம். அண்ட் ஃபைனலி இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ ஸ்பெசிஃபிக் மேக்னிடியூட் ஆஃப் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி தட் ஹேஸ் பீன் அடாப்டட் பை லா ஆர் கன்வென்ஷன். அந்த யூனிட்டுக்கு இன்னொரு ரெக்கக்னிஷனும் இருக்கணும். எல்லாரும் அதை யூஸ் பண்ணியிருக்கணும். இப்போ நீங்க பாட்டுக்கு வீட்ல இருந்து ஒரு சின்ன குச்சி எடுத்துட்டு வந்து இதுதான் என்னோட ஸ்டாண்டர்ட் யூனிட்னு சொல்லக்கூடாது. ஏன்? பிகாஸ் தட் ஹஸ் நாட் பீன் அக்செப்டட் பை இன்டர்நேஷனலி. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், த சயின்டிஸ்ட், இட் ஹேஸ் டு பி அடாப்டட் specific magnitude of a physical quantity that has been adopted by law or convention. There should be a rule for it. இந்த ரூல் படி மீட்டரை நம்ம எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னு உலகத்தில் இருக்கிற எல்லா சயின்டிஸ்டும் சேர்ந்து பை லா தே ஹேவ் டன், ஆர் பை கன்வென்ஷன். கன்வென்ஷனா ரொம்ப வருஷமா பழக்கத்தில் இருக்கு. இப்போ முழம் போட்டு கொடுக்கறது, பூ வாங்கும் போது என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி எதுவும் மெஷரிங் டேப் எல்லாம் வச்சு பண்ண மாட்டாங்க. அந்த அம்மாவோட கை எவ்வளவு நீளம் இருக்குதோ நான் 2 முழம் போட்டு தரேம்மா. அவங்க ஹைட்டு ஜாஸ்தியா இருக்கலாம் இல்ல கம்மியா இருக்கலாம். கன்வென்ஷனலி பூவை வந்து முழத்துல தான் நம்ம வாங்குவோம். ஓகே. அண்ட் சிலது யார்ட்ஸ்னு சொல்லுவோம். யார்ட்ஸ் இத்தனை முழம், 18 முழம் சாரி, இல்லைன்னா 6 மீட்டர் இருக்கிற சாரி அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான சாரி இருக்கு. ஸோ ஃபீட்டில் அதே மாதிரி தட் இஸ் கால்ட் அஸ் கியூபிட். கியூபிட்னா இந்த முழம்னு சொல்றோம் இல்லையா, தட் இஸ் கியூபிட். பூவெல்லாம் வாங்கும்போது பை கன்வென்ஷன் அப்படியே தான். அங்கே போய் யாரும் நீங்கள் இன்ச் டேப் எடுத்துட்டு நீங்கள் இவ்வளோ மீட்டர் கொடுங்க நம்ம அவங்க கிட்ட டிமாண்ட் பண்ண முடியாது. புரியுறதா? ஸோ சிலதுக்கெல்லாம் பை கன்வென்ஷன். சரி, ஒரு பிடி போடுங்க இல்லைன்னா 4 பிடி போடுங்கிறதெல்லாம் கன்வென்ஷன். யாரோட கையோட சைஸ் எப்படி இருக்கு நமக்கு தெரியாது. பட் ஸ்டில் பை கன்வென்ஷன் தே யூஸ் இட். ஸோ தட் இஸ் அபவுட் ஃபீட் இஸ் ஒன். எப்படி மீட்டர் இருக்கோ அதே மாதிரி லெங்க்த்துக்கு இன்னொரு யூனிட் தான் ஃபீட். இனி பொதுவாக 3 சிஸ்டம் பழக்கத்தில் இருக்கு கன்வென்ஷன்ல. ஃபர்ஸ்ட் சிஸ்டத்தோட பேரு சிஜிஎஸ் சிஸ்டம். இதுல சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சென்டிமீட்டர், நீளத்தை அளக்கிறதுக்கு சென்டிமீட்டரும், மாஸ் அளக்கிறதுக்கு யூ ஹாவ் கிராம்ஸ், அண்ட் டைமை மெஷர் பண்றதுக்கு யூ ஹாவ் செகண்ட்ஸ். இந்த 3 மெஷர் பண்ற இதே ஆர்டர்ல தான் ஒவ்வொரு சிஸ்டத்தோட பேரும் இருக்கும். இதே லெங்க்த்தை வந்து நீங்க ஃபீட்டில் மெஷர் பண்றீங்க, மாஸை வந்து பவுண்ட்ஸில் மெஷர் பண்றீங்க, அண்ட் டைமை வந்து செகண்ட்ஸில் மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா இட் பிகம்ஸ் எஃபிஎஸ் சிஸ்டம், ஃபுட் பவுண்ட் அண்ட் செகண்ட் சிஸ்டம். கடைசியில் ஆல் ஓவர் த வேர்ல்டு சயின்டிஸ்ட் ஃபாலோ பண்ணுற சிஸ்டம் இஸ் எம்கே சிஸ்டம். லெங்க்த்தை மீட்டர்லையும் மாஸ் கிலோகிராம்லையும் டைமை வந்து செகண்ட்ஸ்லையும் மெஷர் பண்ணுற இந்த சிஸ்டத்துக்கு பேர் MKS system. So what are the 3 systems which were used in the past and today? பாஸ்ட்ல யூஸ் பண்ணதான் சிஜிஎஸ் சிஸ்டம். அதில் எல்லாமே வந்து சென்டிமீட்டர், கிராம்ஸ் அண்ட் செகண்ட்ஸில் தான் இருந்தது. அதில் ஃபோர்ஸுக்கு டைம், அதே மாதிரி எனர்ஜிக்கு எர்க்ஸ், அந்த மாதிரி நிறைய யூனிட்ஸ் இருந்தது. எஃபிஎஸ்ங்கிறது இப்போ யூரோப்பியன் சிஸ்டத்தில் ஃபாலோ பண்ணுறது. இன்றைக்குமே யூரோப்பியன் சிஸ்டத்தில் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் சயின்டிஃபிக் மெத்தடில் நம்ம எதை யூஸ் பண்ணுறது கிடையாது. வேர் த லெங்த் இஸ் மெஷர்ட் இன் ஃபுட், மாஸ் இஸ் மெஷர்ட் இன் பவுண்ட்ஸ். அங்கே இன்றைக்குமே குழந்தை பிறந்ததுன்னா குழந்தை இவ்வளோ பவுண்ட்ஸ் இருந்தது, எனக்கு வந்து இவ்வளோ இவ்வளோ ஃபுட் இருக்கிற ஸ்லிப்பர்ஸ் கொடுங்க, ஃபுட் சைஸ், that they will say, and time is measured in seconds. Now அதே மாதிரி length can be measured in meters, mass can be measured in kilogram, and time can be measured in seconds. It is called MKS system. So அந்த டீட்டெயிலாக இருக்கிறது தான் இங்கே இருக்கு. So length is measured in centimeter, mass in grams, and time in seconds. Here it is foot is the singular of feet. எத்தனை feet இருக்குன்னு சொல்லுவோம். சிங்குலர் இருந்தால் foot, நிறைய more than 1 இருந்தால் it is feet. ஸோ சிஜிஎஸ் சிஸ்டத்தில் லெங்க், மாஸ், டைம், இதுதான் ஆர்டர் எப்போதுமே. ஆல்வேஸ் ரிமெம்பர் த ஆர்டர். லெங்க், மாஸ், டைம், இந்த ஆர்டரில் தான் வரும். ஸோ சிஜிஎஸ், length is measured in centimeter, mass is measured in grams, and time is measured in seconds. Similarly, FPS system, length is measured in foot, foot is for single and feet is for plural. Mass is measured in pound and time is measured in seconds. Here length is measured in meter, mass is measured in kilogram, and time is measured in seconds. இப்போ லெங்க்த்தை பற்றி பார்க்கலாம். லெங்க்த்னா 2 பாயிண்ட் இல்லைன்னா ஏதாவது 2 ஒரு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரு இனிஷியல் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற அந்த நீளத்தை தான், டிஸ்டன்ஸை தான் நம்ம லெங்க்த்னு சொல்கிறோம். ஸோ லெங்க்த் இஸ் த எக்ஸ்டெண்ட் ஆஃப் சம்திங் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். ஒரு கர்டனோ இல்லைன்னா ஒரு சாரியோ ஏதோ ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து முடிகிற வரைக்கும்.
இல்லைன்னா தாம்பரத்துலேருந்து குடுவாஞ்சேரி வரைக்கும் போகிற டிஸ்டன்ஸ். ஸோ யுவர் ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் தாம்பரம் அண்ட் யூர் கோயிங் டு எண்ட் இன் குடுவாஞ்சேரி. திஸ் கேன் பி த லெங்த் ஆர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். ஸோ லெங்த் இஸ் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், ஒரு எண்டிங் பாயிண்ட் இருக்கும். இந்த ரெண்டுக்கும் நடுவுல எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது, எந்த அளவுக்கு நீளுது, எந்த அளவுக்கு லாங்கா இருக்கு, அதை தான் நம்ம லெங்க்த்னு சொல்றோம். ஸோ லெங்த் இஸ் த எக்ஸ்டென்ட் ஆஃப் சம்திங் பிட்வீன் எனி 2 பாயிண்ட்ஸ். In order to measure very large distances, we use the following units. So சின்ன சின்ன யூனிட்ஸா ஒரு உங்க கையில ஒரு எரேசரை கொடுத்துட்டு இந்த எரேசரோட லெங்த்தை மெஷர் பண்ணி கொடுன்னா நம்ம கிலோகிராம்ல கிலோமீட்டர்லாம் சொல்ல மாட்டோம். பிகாஸ் இட் இஸ் அ வெரி ஸ்மால் டிவைஸ், வெரி ஸ்மால் ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஆப்ஜெக்டோட நம்ம நீளத்தை மெஷர் பண்றதுக்கு மில்லி மீட்டர்ல சொன்னாலே போதும், இல்லைன்னா சென்டிமீட்டர்ல சொன்னா போதும். இதே வந்து கொஞ்சம் கூட லாங்கா இருக்கிற கிளாத் ஆகட்டும், இல்லைன்னா டோரோட லெங்த் ஆகட்டும், இல்ல ரூமோட லெங்த் ஆகட்டும் மீட்டர்ஸ்ல சொல்லலாம், இல்லைன்னா ஃபுட்ல கூட சொல்லலாம். ஹவு மச் ஃபீட், இதனோட நீளம் வந்து எத்தனை ஃபீட் இருக்கு, லெங்த் அண்ட் பிரெட் யூ கேன் see in feet also. இனி இதெல்லாம் தாண்டி கிலோமீட்டரும் தாண்டி சூரியன்ல இருந்து எர்த் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை கிலோமீட்டர்ல சொன்னா கூட அது பல லட்சம் கிலோமீட்டருக்கு போகும். இன்டூ 10⁻9 10⁻10 அப்படி அத்தனை ஜீரோஸ் நம்ம போட்டுக்கிட்டே போகணும். ஸோ அவ்வளோ சின்ன யூனிட்ல மில்லிமீட்டர்லாம் சொன்னோம்னா இன்னுமே ரொம்ப ஜாஸ்தியா போகணும். அதோட சைஸ் கேட்க மாதிரி சின்ன யூனிட் பெரிய யூனிட்னு நிறைய இருக்கு. ஸோ பெரிய யூனிட்ஸ் இருந்தா அந்த மாதிரி பெரிய லெங்க்தாக இருந்தால் அந்த மாதிரி யூனிட்ஸை யூஸ் பண்ணுவோம். சின்ன சின்ன ஆப்ஜெக்டாக இருந்தால் அந்த மாதிரி யூனிட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பெரிய பெரிய யூனிட்ஸ், 3 பெரிய யூனிட்ஸோட பேர் தான். ஒன் இஸ் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட், ஒன் இஸ் லைட் இயர் அண்ட் another one is parsec. இது எல்லாமே வந்து லாங் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், மேபி காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வர கூட உங்களால கிலோமீட்டர்ல சொல்லலாம். ஆனா இது பூமியையும் தாண்டி பூமி கிட்ட இருந்து மூணுக்கு போகிற டிஸ்டன்ஸ்ல, பூமியில இருந்து சன்னுக்கு போகிற டிஸ்டன்ஸ், அடுத்த பிளானட்டுக்கு போகிற டிஸ்டன்ஸ், இல்லை கேலக்சியோட மொத்த ரேடியஸ், கேலக்சி சென்டர்ல சன் இருக்கு, ஆல் தி பிளானட்ஸ் ஆர் ரிவால்விங் நடக்குது. ஸோ அதனோட லெங்த் எல்லாம் சொல்லும்போது யூ ஹேவ் டு யூஸ் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட், லைட் இயர் ஆர் பார்செகண்ட்ஸ். என்னன்னு ஒன்றா நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னா அவங்க ஏற்கனவே பை சம் மெத்தட் தே ஹேவ் கால்குலேட்டட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் ஆஃப் தி எர்த் அண்ட் சென்டர் ஆஃப் தி சன். சன்னோட சென்டர்ல ஆரம்பிச்சு எர்த்தோட சென்டர் வரைக்கும் வர இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஒன் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் த மீன் டிஸ்டன்ஸ் ஆஃப் த சென்டர் ஆஃப் த சன் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் தி எர்த். ஸோ ஒன் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படிங்கிறது 1.496 into 10⁻11 மீட்டர்ஸ். இதுதான் ஒன் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட். இப்படி இந்த டிஸ்டன்ஸை நம்ம ஸ்டாண்டர்ட் யூனிட்டா யூஸ் பண்ணி இந்த மெஷர்ல இப்போ சன்னுக்கும் வரதுக்கும் சொல்லியாச்சு. இப்போ சன்னுக்கும் நெப்டியூனுக்கு இல்லைன்னா சன்னுக்கு யுரானஸ் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வேணும்னா எத்தனை ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னு சொன்னா போதும். ஸோ திஸ் இஸ் யுவர் ஸ்டாண்டர்ட் யூனிட். 1.5 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டா இல்லை 5 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டா, இதே அளவு 5 வாட்டி பூமி கிட்ட இருந்து சூரியனுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸை விட 5 மடங்கா, 3 மடங்கா, 8 மடங்கா அப்படிங்கறது எத்தனை டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்றோங்கிறது இந்த டிஸ்டன்ஸ்ல சொல்லலாம். ஸோ ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னா என்னமா, இட் இஸ் த மீன் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் த சன் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் தி எர்த். அண்ட் அதனோட வேல்யூ இஸ் ஆல்மோஸ்ட் 1.5 into 10⁻11 மீட்டர்ஸ். இத்தனை மீட்டர் நான் சொன்னேன் இல்லையா, 1.5 15 எழுதிட்டு 15க்கு பின்னாடி இன்னும் 10 ஜீரோஸ் நம்ம போட்டுட்டு இருக்கோம். அத்தனை மீட்டர் சேர்ந்தது தான் ஒரு ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட். செகண்ட் ஒன் வந்து அதை விட ரொம்ப பெரிய ஒரு யூனிட் இது. இது என்னன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சொடுக்கு போடுற நேரத்துக்குள்ள சுவிட்சை போடுறதுக்குள்ள லைட் வந்து அப்படியே இந்த ரூம் ஃபுல்லா ஃபில் ஆகுது. ஹவு ஃபாஸ்ட் லைட் இஸ் இல்லையா. ஆக்சுவலி சன்ல ப்ரொடியூஸ் ஆகிற லைட் வந்து பூமியை ரீச் ஆகுது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சன்னுக்கும் எர்த்துக்கும் நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு, 1.5ன்னு எழுதிட்டு 10 ஜீரோஸ் போடணும். அத்தனை மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கு எர்த்துக்கும் சன்னுக்கும் நடுவில். அப்படி இருந்து கூட சன்ல ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷன்ல கிரியேட் ஆகிற லைட் எர்த்துக்கு ரீச் ஆகிறதுக்கு வெறும் 8 நிமிஷம் தான் எடுக்குது. ஆல்மோஸ்ட் 8 minutes இட் டேக்ஸ். ஸோ சன்ல ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா 8 நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு அது கண்ணுக்கு தெரிய வரும். The light reaches the earth after 8 minutes or anything that is formed in the sun. ஸோ இந்த மாதிரி லைட்டோட ஸ்பீடு அவ்வளோ ஃபாஸ்டா இருக்கு. அந்த மாதிரி ஃபாஸ்டான லைட், அதாவது சொல்ல போனா ஒரு செகண்டுக்கு ஒரு செகண்ட் இந்த சொடுக்கு போடுற நேரத்துக்கு 3 லட்சம் கிலோமீட்டர்ஸ் அது வந்து டிராவல் பண்ணும். நம்மளால 1 கிலோமீட்டர் கூட நகர முடியறது இல்லை. ஆனா லைட் வந்து 3 லட்சம் கிலோமீட்டர்ஸ் அதால ஒரு சொடுக்கு போடுற நேரத்துல போக முடியும். ஸோ அந்த 3 into 10⁸ ஸ்பீடை ஒரு வருஷத்துக்கு அது எவ்வளவு தூரம் போகும். ஒரு வருஷத்துல எத்தனை நாள் இருக்கு, 365 days. அப்புறமா 24 hours, 60 into 60.
24 மணி நேரம் இருக்கு. 1 மணி நேரத்துல 60 நிமிஷம், 1 நிமிஷத்துல 60 செகண்ட். ஸோ 3 × 10 பவர் 8 × 365 × 24 × 60 × 60 பண்ணினா நமக்கு கிடைக்கிற ஆன்சர், அதாவது 9 பாயிண்ட் ஆல்மோஸ்ட் 9.5 × 10 பவர் 15 9 எக்ஸாக்டா சொல்ல போனா 46. இதுக்கு முன்னாடி வேல்யூ எக்ஸாக்டா சொல்ல போனா 1.496. இது வந்து 9.46 × 10 பவர் 15 மீட்டர்ஸ் தான் 1 light year. So what is 1 light year? The distance traveled by light in 1 year is called as 1 light year. So அதனோட distance எப்படி calculate பண்ணுவோம்? Speed of the light time ஆல multiply பண்ணுவோம். Speed of the light is 3 × 10 power 8 and the time taken is 1 year. 1 yearல எத்தனை seconds இருக்குன்னு பார்க்கணும். Because this is given in meter per second. 3 × 10 power 8 meter per second. அதனால இத்தனை மீட்டர் போகும் ஒரு செகண்டுக்கு. 365 × 24 × 60 × 60. Now, next வந்து parsec. Parsec is the unit of distance used to measure astronomical objects outside the solar system. ஸோ சோலார் சிஸ்டத்தையும் தாண்டி நம்ம இவ்வளோ நேரம் நம்ம பேசிட்டு இருந்தது இங்கிருந்து சன் வரைக்கும் போகிறோம், இல்லைன்னா இங்கிருந்து பக்கத்தில் இருக்கிற பிளானட் வரைக்கும் போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்போ நம்ம பிளானட்டை நம்மளோட சோலார் சிஸ்டத்தையும் தாண்டி எக்ஸ்டர்னலாக இருக்கிற வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம மெஷர் பண்ணோம், பக்கத்து கேலக்ஸியாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது யூ வில் கோ ஃபார் பார் செகண்ட்ஸ், பிகாஸ் பார் செகண்ட் இஸ் ஸ்டில் பிக்கர் யூனிட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டே பெரிய லெங்க் தான், அதை விட பெருசு தான் லைட் இயர். லைட் இயரை விட பெருசு தான் 1 பார் செகண்ட். பிகாஸ் 1 பார் செகண்ட் சொல்லக்கூடாது, பார் செக்னு சொல்லணும். 3.26 லைட் இயர்ஸ், கிட்டத்தட்ட 3.25 3.26 லைட் இயர்ஸ் சேர்ந்தது தான் ஒரு பார் செக். ஸோ 3.26 இன்ட்டு நமக்கு கொடுத்துருக்கிற அந்த 9.46 × 15 10 பவர் 15 மீட்டர்ஸ் பண்ணும்போது 3 × 10 பவர் 16 மீட்டர்ஸ் வரும். இதுதான் 1 பார்செக்கோட calculation. So parsec is another. What are the 3 different units which are used to measure very large distances? Astronomical unit AU, light year and 1 parsec. இப்போ சின்ன லெங்க்த்துக்கு பெரிய லெங்க்த்துக்கு பார்த்தாச்சு. மீட்டர் வந்து மீடியமா இருக்கிறது, நம்ம டெய்லி லைஃப்ல இருக்கிறதுக்கெல்லாம் மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், கிலோமீட்டர் கூட நம்ம டெய்லி லைஃப்ல. அதை விட பெருசா இருக்கிறதுக்கெல்லாம் 3 யூனிட் பார்த்துட்டோம். பார்செக், ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அண்ட் லைட் இயர் பார்த்தோம். இப்போ ரொம்ப சின்னதா இருக்கு, ஆட்டத்துக்குள்ள இருக்கிறது, ஆட்டத்தோட சைஸ், இல்லைன்னா ரொம்ப மைன்யூட்டா கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாவோட சைஸ், வைரஸோட சைஸ், இந்த மாதிரி குட்டி குட்டி பொருளோட சைஸுக்கு நம்ம வந்து இன்னுமே சப் யூனிட்ஸ், சின்னதான வேல்யூஸ் நம்ம பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெர்மி, ஃபெர்மிங்கிறது 10 பவர் -15 மீட்டர், ஆம்ஸ்ட்ராங்கிறது 10 பவர் -10 மீட்டர்ஸ், நானோமீட்டருங்கிறது 10 பவர் -9 மீட்டர்ஸ், மைக்ரான்ங்கிறது 10 பவர் -6 மைக்ரோ, மில்லிமீட்டர்னா 10 பவர் -3, சென்டிமீட்டர்னா 10 பவர் -2. இது என்ன 10 பவர் -15, அதாவது 1 2 3 4 இப்படி எத்தனை ஜீரோஸ் போடணும், 15 ஜீரோஸ் போட்டு அத்தனை போர்ஷனா நம்ம டிவைட் பண்ண போறோம். இங்க வந்து ஒரு மீட்டரை 10 ஜீரோஸ் போட்டு இத்தனை போர்ஷன்ஸா நம்ம வந்து டிவைட் பண்ண போறோம். 10 பவர் 10 பார்ட்ஸா நம்ம வந்து அதை டிவைட் பண்ண போறோம். இங்க வந்து 10 பவர் 15 பார்ட்ஸா, இதே 10 பவர் 9 பார்ட்ஸா டிவைட் பண்ணோம்னா அதுல ஒரு பார்ட்டோட பேரு தான் நானோமீட்டர். 1 மீட்டரை 10 பவர் 6 பார்ட்ஸா டிவைட் பண்ணினோம்னா அதனோட ஆன்சர் தான் 1 மைக்ரோமீட்டர். 10 பவர் ஒரு மீட்டரை 1000 பார்ட்ஸா டிவைட் பண்ணினோம்னா that is your millimeter, and 100 பார்ட்ஸா டிவைட் பண்ணோம்னா that is 1 சென்டிமீட்டர். ஸோ லெங்த்தை பற்றி ரொம்ப டீட்டெயிலாகவே நம்ம பார்த்துட்டோம். 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் இல்லைன்னா அந்த எக்ஸ்டென்ட்டை தான் நம்ம லெங்க்த்னு சொல்கிறோம். சின்ன சின்ன லெங்க்த்தை வந்து மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், கிலோமீட்டரில் மெஷர் பண்ணுவோம். பெரிய டிஸ்டன்சஸை பார்செக், லைட் இயர், ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ல மெஷர் பண்ணுவோம். இன்னும் சின்ன சின்ன யூனிட் வேணும்னா ஃபெர்மி, ஆம்ஸ்ட்ராங், நானோமீட்டர், மைக்ரோமீட்டர், மில்லிமீட்டர், இந்த மாதிரி நிறைய யூனிட்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து மாஸ்னா என்னது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பொருளை எடுத்துறோம்னா அதுக்குள்ள எவ்வளோ சப்ஸ்டன்ஸ் இருக்கு. ஒரு கிரிக்கெட் எடுத்து நம்ம சும்மா கையில தூக்கி பார்த்தா இது நல்ல மாஸ் இருக்குப்பா. இது சில நேரம் நம்ம கடையில போய் வாங்கும்போது கூட இது கிளாஸா பிளாஸ்டிக்கான பார்க்கறதுக்காக நம்ம தூக்கி பார்ப்போம். தூக்கி பார்த்து மண்ணுல செஞ்சிருக்கா நல்ல வெயிட் இருக்குப்பா அதுக்கு சொல்லுவோம். நம்ம சொல்லும் போது வெயிட்னு சொல்லுவோம், பட் ஆக்சுவலி நம்ம சொல்ல வேண்டிய வேர்டு வந்து மாஸ் தான், நாட் வெயிட். அப்ப தூக்கி பார்க்கும்போது இதுக்குள்ள நிறைய சப்ஸ்டன்ஸ் இருக்கு போல இருக்கு. ஒரு ஒரு வாட்டர் மெலனை தூக்கும் போது கூட இது நல்ல கொஞ்சம் நல்ல உள்ள இருக்கும் போல இருக்கு, நிறைய ஃப்ரூட் இருக்கும், இதை நம்ம வாங்கிக்கலாம். ஒரு மாதுளை தூக்கி பார்க்கும்போது இதுக்குள்ள நிறைய
அந்த சொலை இருக்கும். இல்லன்னா பலாப்பழம் எடுக்கிறோம்னா, இந்த பலாப்பழம் பெருசா இருக்கு. ஸோ இதுக்குள்ள நெறைய சொலை கிடைக்கும். இத வெட்டினோம்னா, நமக்கு நெறைய பீசஸ் கிடைக்கும் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதே சின்ன ஜாக் ஃப்ரூட்டா இருந்ததுனா, அதுல இவ்ளோ கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இல்ல. ஸோ இதே மாதிரி அ உள்ளுக்குள்ள எத்தன பொருள் இருக்கு? வாட் இஸ் த மாஸ் கன்டெய்ன்ட் இன் த பாடி? அதுக்குள்ள எவ்ளோ இருக்குன்னு சொல்றது தான் மாஸ். மாஸ் இஸ் த குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கன்டெய்ன்ட் இன் அ பாடி. ஒரு பாடிக்குள்ள இருக்கிற அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அந்த குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் தான் சொல்றோம். அதனோட எஸ்ஐ யூனிட்ங்கிறது வந்து கிலோகிராம்ல வருது. இனி கிலோகிராம் எப்படி டிஃபைன் பண்றது? கிலோகிராம இஷ்டத்துக்கு எல்லாரும் அவங்கவங்க நான் 1 கிலோகிராம் கல்லு வச்சிருக்கேன். இதுதான் 1 கிலோகிராம்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் சொல்வாரு, இல்ல இல்ல என்னோடது தான் கரெக்ட்டான வெயிட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாரும் அவங்கவங்க இஷ்டத்துக்கு அவங்கவங்க மெட்டீரியல்ல அவங்கவங்க சைஸுக்கு 1 கிலோகிராம் ஸ்டோன பண்ணலாம் இல்லையா? அப்படி பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு இன்டர்நேஷனல் பியூரோ இருக்கு. ஒரு பெரிய யூனியன் இருக்கு அதுக்குன்னு. இன்டர்நேஷனல் பியூரோ ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்மென்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. அது எங்க இருக்கு? பிரான்ஸ்ல வந்து சர்வஸ் சர்வ்ஸ்ங்கிற இடத்துல பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு பியூரோ வந்து அது முடிவு பண்ணியிருக்கு. பிளாட்டினம், இரிடியம் அப்படிங்கிற 2 மெட்டீரியல சேர்த்து பிளாட்டினம் ரொம்ப காஸ்ட்லியான மெட்டல் தெரியுங்களா? கோல்ட விட ரொம்ப காஸ்ட்லியானது பிளாட்டினம். பிளாட்டினம், இரிடியம் இதால செஞ்ச ஒரு அலாய் எடுத்து அதனோட வெயிட் எக்ஸாக்ட்டா மெஷர் பண்ணி, அந்த இடத்துல அவங்க புரோட்டோடைப்பா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஒரு சிலிண்டர. அந்த சிலிண்டரோட வெயிட் தான் மாஸ் தான் 1 கிலோகிராம். அப்போ நீங்க அதே மாதிரி இன்னொன்னு செய்யும்போது, அத கம்பேர் பண்ணிட்டு அந்த சிலிண்டர் இருக்கு இல்லையா? அந்த பிளாட்டினம், இரிடியம் அலாய்ல செஞ்ச ஒரு சிலிண்டர் விச் இஸ் பிரிசர்வ்ட் தேர். அந்த மியூசியத்துல, அந்த பியூரோல வந்து அவங்க அத பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. அதோட கம்பேர் பண்ணி அதனோட மாஸ தான் நம்ம 1 கிலோகிராம்னு எடுத்தாகணும். இனி 1 கிலோகிராம்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தியானது. இப்ப கோல்டு எல்லாம் வாங்கும்போது நம்ம போய் கிலோகிராம்ல வாங்க முடியாது. சர்க்கரையோ, இல்ல கோதுமை மாவோ, அரிசியோ, பருப்போ இதெல்லாம் வந்து கிலோகிராம்ல வாங்கலாம். ஆனா நீங்க போய் என்ன வாங்க முடியாது? கோல்டெல்லாம் ஒரு 5 கிலோகிராம் கோல்டு குடுங்கன்னு கேட்க முடியாது. அதெல்லாம் நம்ம வந்து கிராம், மில்லி கிராம்ல தான் வாங்குவோம். சைஸும் அத்தன சின்னதா இருக்கும். ஆர்னமெண்ட்ஸ நம்ம போட்டுக்கும்போது, அதனோட மாஸ்ங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ கம்மியான விஷயங்கள வி கேன் மெஷர் இன் அதே மாரி மருந்தெல்லாம் சாப்பிடும்போது, மருந்தெல்லாம் எம்ஜில தான் சாப்பிடுவோம். யூ வில் நாட் ஈட் இன் கிலோகிராம்ஸ். புரியுறதா? ஸோ மெடிசின்ஸ் ஆகட்டும், பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில, கோல்டுல சின்ன சின்ன யூனிட்ஸ் தேவைப்படுது. சின்ன சின்ன யூனிட்ஸ் ஆர் கிராம் அண்ட் மில்லிகிராம்ஸ். அண்ட் த சப் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 இஸ் ஆல்சோ அவைலபிள். சப் மல்டிபிள்ஸ்னா சின்னது. இனி ஹையர் கிலோகிராம விட ஜாஸ்தியா வேணும் லாரியோட வெயிட்ட பார்க்கணும். இல்லன்னா ஒரு கண்டெய்னரோட ஒரு ஷிப்போடத சொல்லணும். இந்த ஷிப் இத்தன கார்கோ எடுத்துட்டு போகுது. அப்படிலாம் சொல்லும்போது இத விட ஜாஸ்தியா தேவைப்படுது. ஸோ 1 கிராம்ங்கிறது 1 கிலோகிராம 1000 மடங்கா 1000 பீஸஸா பிரேக் பண்ணிட்டு கிடைச்சது தான் 1 கிராம்னு சொல்றது. அதே 1 கிலோகிராம வந்து நம்ம எத்தன பண்றோம்? 1 மில்லியன் 1 மில்லியன்னா 10 பவர் 6 ஆல டிவைட் பண்ணா கிடைக்கிறது தான் 1 எம்ஜி. இனி குவிண்டல்ங்கிறது ஜாஸ்தி. 100 கிலோகிராம் சேர்ந்தா தான் 1 குவிண்டல். அந்த மாதிரி 10 குவிண்டல் சேர்ந்தது தான் 1 டன். ஓகே. ஸோ 1 குவிண்டல்ங்கிறது 100 கிலோகிராம். அண்ட் 10 குவிண்டல் சேர்ந்தது தான் நமக்கு 1 மெட்ரிக் டன். டன்னுன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து அட்டாமிக் மாஸ் யூனிட். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா? கிராம், மில்லிகிராம்ங்கிறது பார்மசூட்டிகல்ஸ்க்கோ, கோல்டுக்கோ அப்ளை ஆகும். இன்னும் சின்ன சின்ன நம்ம கண்ணுக்கு தெரியாத பார்ட்டிகிள்ஸ் லைக் கார்பன் பார்ட்டிகிள்ஸ் ஆகட்டும், ஹீலியத்தோட மாஸ் ஆகட்டும், சோடியத்தோட ஆட்டம் ஆகட்டும், இல்ல சோடியத்தோட நியூக்ளியஸ் ஆகட்டும், இந்த மாதிரி புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன மைன்யூட்டான பார்ட்டிகிள்ஸ். இத கிலோகிராம்லயும் சொல்ல முடியாது. கிராம், மில்லிகிராம்ல கூட சொல்ல முடியாது. அத விட சின்ன ஒரு யூனிட் தேவைப்படுறதுனால, அந்த ஒரு சின்ன யூனிட்டுக்கு பேரு தான் 1 அட்டாமிக் மாஸ் யூனிட். 1 அட்டாமிக் மாஸ் யூனிட்ல ஆக்சுவலி நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு கார்பன் ஆட்டத்த இமேஜின் பண்ணிக்கிறோம். அந்த கார்பன் ஆட்டத்த எத்தன பீஸஸா நம்ம உடைக்க போறோம்? 12 பீஸஸா யூ ஆர் கோயிங் டூ பிரேக். ஓகே. 12 ஈக்குவல் பார்ட்ஸா நம்ம வந்து அத டிவைட் பண்ணிட்டு, இந்த ஒரு பார்ட்டோட வெயிட்ட தான் 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இட் இஸ் 1/12th த மாஸ் ஆஃப் அ கார்பன் 12 ஆட்டம். ஒரு கார்பன் 12 ஆட்டம் எடுத்துட்டு, அதனோட எத்தன பார்ட்ஸா பிரிச்சுக்கணும்? 12 பார்ட்ஸா பிரிச்சுக்கணும். அந்த 12 பார்ட்ஸ்ல ஒரு பார்ட் தான் என்னது? 1 அட்டாமிக் மாஸ் யூனிட். ஓகே. ஸோ என்ன எடுத்திருக்கோம்? கார்பன் 12 ஆட்டம். அத எத்தன பீஸஸா பிரேக் பண்ணியிருக்கோம்? எத்தன பார்ட்ஸா பிரேக் பண்ணியிருக்கோம்? 12 ஈக்குவல் பார்ட்ஸா பிரேக் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுல இருக்கிற ஒரு பார்ட்டோட வெயிட் தான் 1 AMU. ஸோ லெங்த்த பார்த்தாச்சு, மாஸ பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி உங்க புக்ல குடுத்திருக்கிறது டைமும் டெம்பரேச்சரோட முடிச்சுட்டாங்க. கரண்ட், லூமினஸ் இன்டென்சிட்டி எல்லாம் ரொம்ப டீட்டெயிலா குடுக்கல. ஸோ டைம்ங்கிறது என்னதுன்னா, ஒரு இவென்ட் நடந்து முடிக்கிறதுக்கு இப்போ ஒரு ப்ரோகிராம் ஸ்டார்ட் ஆகுது. உங்க ஒவ்வொரு ஒரு கிளாஸும் ஒரு பீரியடுங்கிறது உங்களுக்கு 45 மினிட்ஸ் வருது இல்லையா? ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ஒரு பெல் அடிக்கும். கிளாஸ் முடிஞ்சிருச்சுங்கிறதுக்காக ஒரு பெல் அடிக்குது. ஸோ நடுவுல என்ன இவென்ட் நடக்குது? மேம் வந்து கிளாஸ் எடுக்குறாங்க. இல்ல ஒரு டான்ஸ் ப்ரோகிராம் நடக்கிறது. ஆனுவல் டே ப்ரோகிராம் நடக்குதுன்னா, ஒரு டான்ஸ்க்கு வந்து 8 மினிட்ஸ்ன்னு குடுத்துருப்பாங்க. அந்த டான்ஸ் ஆரம்பிச்சு முடியிற வரைக்கும் 8 மினிட்ஸ் டைம். ஸோ டியூரேஷன் ஆஃப் அன் இவென்ட். ஒரு இவென்ட் நடக்குது. இல்ல ஒரு சோலார் எக்லிப்ஸ் நடக்குது. சோலார் எக்லிப்ஸ் நடக்கும்போது, இவ்வளோ நேரத்துக்கு அந்த சூரியன் வந்து மறைஞ்சு, அதுக்கப்புறமா அந்த சூரியன் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ சூரியன் வந்து க்ளோஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுற டைம்ல இருந்து கரெக்ட்டா க்ளோஸ் ஆகி, அத விட்டு விலகுற டைம் வரைக்கும் அந்த ஷேடோ மூவ் ஆகுற வரைக்கும் இருக்கிற டோட்டல் டியூரேஷன தான் டைம்னு சொல்றோம். ஒரு இவென்ட் நடக்கிறதுக்கு உண்டான டோட்டல் டியூரேஷன். தட் இஸ் கால்ட் as டைம். So time is a measure of duration of events and the interval between them. இன்டர்வல்ஸ்லயும் சொல்லலாம். ஒவ்வொரு 5 டேஸ்க்கும் வரும். இல்லன்னா ஒவ்வொரு 14 டேஸுக்கும் மூனோட ஷேப் மாறும். இல்லன்னா ஒரு 28த் டேக்கு அப்புறம் திருப்பி நியூ மூன் டே வரும். திருப்பி 28 டேஸ்க்கு அப்புறம் ஒரு ஃபுல் மூன் டே வரும். அப்படின்னு அந்த இன்டர்வல், டைம் கேப் பிட்வீன் த 2 இவென்ட்ஸும் நம்ம வந்து சொல்லலாம். ஸோ டைம் இஸ் அ மெஷர் ஆஃப் ஒண்ணு அந்த இவென்ட் நடக்கிற டோட்டல் டியூரேஷன், இல்லன்னா 2 இவென்ட்க்கு நடுவுல நடக்கிற இன்டர்வல்ஸ தான் நம்ம டைம்னு சொல்றோம். ஸோ எஸ்ஐ யூனிட் ஆஃப் டைம் இஸ் செகண்ட். ஒரு செகண்ட்னா என்னது? அப்படிங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா, ஒரு நாள்ல வந்து எத்தன செகண்ட்ஸ் இருக்கு ஆக்சுவலி? ஒரு நாள்ல வந்து 24 ஹவர்ஸ் இருக்கு. இன்டூ 60 இருக்கு. இத மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் ஈஸி டூ ரிமெம்பர் 86400. அப்படியே டிசெண்டிங் ஆர்டர்ல வருது. 8642 அப்படி வந்திருக்கணும் இல்லையா? 2 இல்ல. 86400. இத்தனை செகண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஒரு நாள, ஒரு சோலார் டேய இந்த நம்பர் இத்தனை பார்ட்ஸ் ஆஃப் செகண்ட்ஸால டிவைட் பண்ணும்போது யூ கெட் 1 செகண்ட். ஒரு நாள 86,400ஆல டிவைட் பண்ணா கிடைக்கிற அந்த டைம் தான் 1 செகண்ட். இனி 1 மில்லேனியம்னா எத்தன? இது எந்த மில்லேனியம் போயிட்டு இருக்கு? 21st செஞ்சுரின்னு சொல்லிட்டு இருக்கோம். 2000 இயர்ஸ் முடிஞ்சு போச்சு. ஓகே 2025. 2000 முடிஞ்சது 25. மில்லேனியம்னா 1000 இயர்ஸ். 1000 இயர்ஸ் தான் 1 மில்லேனியம்னு சொல்றோம். ஸோ 1 மில்லியன்ல ஒரு வருஷத்துல இத்தனை செகண்ட்ஸ் இருக்கு. இன்டூ அப்ப என்ன பண்ணணும்? திஸ் இஸ் ஃபார் 1 டே. இத 365ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு, ஸோ 1 இயருக்கு கிடைக்கும். அந்த மாரி எத்தனை இயர்ஸ்? 1000. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது யூ வில் கெட் ஆல்மோஸ்ட் 3.16 இன்டூ 10^9 செகண்ட்ஸ். அவ்வளோ இருக்கு ஒரு மில்லேனியத்துல. 1000 இயர்ஸ்ல யூ ஹேவ் 3.16 இன்டூ 10^9 செகண்ட்ஸ். நெக்ஸ்ட் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் இஸ் a measure of hotness of a body or coldness of a body. ஒரு பாடி எந்த அளவுக்கு ஹாட்டா இருக்கு இல்லைன்னா கோல்டா இருக்குங்கிறது டெம்பரேச்சர் வச்சு தான் சொல்லுவோம். டெம்பரேச்சர் 0 விட கம்மியா இருந்தா ரொம்ப கோல்டா இருக்குன்னு அர்த்தம். ரூம் டெம்பரேச்சர் விட கம்மியா இருந்தாலே இன்னைக்கு சில்னஸ் கொஞ்சம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். when the temperature is nearing 0 degree Celsius, ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கு பக்கத்துல நெருக்கம் வரும்போதே 1, 2, 3, 4 டிகிரி செல்சியஸ்லாம் இப்போ காஷ்மீர்லாம் போனீங்க, ஊட்டி போனீங்கன்னா சில நேரம் 18 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். அதை நம்ம டிகிரி செல்சியஸ்ல சொல்லுவோம். இல்லைன்னா சில நேரம் கெல்வின்ல சொல்லுவோம். ஓகே. ஸோ டிகிரி செல்சியஸ்ல இல்லைன்னா கெல்வின்ல சொல்ற அந்த அமௌண்ட் ஆஃப் ஹீட் தட் இஸ் கண்டெய்ன்ட் இன் அ பாடி அதனோட ஒரு மெஷர்மெண்ட் தான் டெம்பரேச்சர்ங்கிறது. ஸோ ஐஸ்கிரீம்ஸ் இதெல்லாம் ஃப்ரீசரை வந்து 4 டிகிரி செல்சியஸ்ல மெயின்டைன் பண்ணுங்க. பால், தயிர், ஐஸ்கிரீம் இல்லைன்னா மீட். ஓகே. சீக்கிரமா கெட்டு போகக்கூடிய நியூட்ரிஷியஸான பொருள் எல்லாத்தையும் நம்ம டீப் ஃப்ரீஸ் பண்ணிடுவோம். பட்டாணி நல்ல சீசன்ல கிடைக்கும்போது கிரீன் பீஸ் எல்லாத்தையும் வாங்கி என்ன பண்ணிடுவோம்? ஃப்ரோசன் பீஸா நம்ம கன்வெர்ட் பண்ணி நல்ல டீப் ஃப்ரீசர்ல போட்டு வச்சுடுவோம். ஸோ அது ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாம இருக்கும். அந்த லோ டெம்பரேச்சர்ல என்ன ஆக முடியாது? பாக்டீரியா மத்ததெல்லாம் சர்வைவ் ஆக முடியாது. அதே மாதிரி வெரி ஹை டெம்பரேச்சர்லயும் சர்வைவ் ஆக முடியாது. ஸோ பாலை வந்து பாஸ்டரைசேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் பண்ணுவோம். வெரி ஹை டெம்பரேச்சருக்கு நம்ம ஹீட் பண்ணிட்டு சடனா 4 டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம அதை கூல் பண்ணிட்டு அப்புறமா நம்ம சப்ளை பண்ற அந்த ஒரு ப்ராசஸ்க்கு பேர் தான் பாஸ்டரைசேஷன், which was done by லூயிஸ் பாஸ்டர். ஸோ இதுக்கெல்லாமே டெம்பரேச்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன டெம்பரேச்சர் வரைக்கும் ஹீட் பண்ணணும், எந்த டெம்பரேச்சருக்கு கூல் டவுன் பண்ணணும், எல்லாத்தையும் மெஷர் பண்றது தான் டெம்பரேச்சர். டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட் இஸ் 1 கெல்வின். அண்ட் 1 கெல்வின்ங்கிறது தெர்மோடைனமிக்ஸ்ல ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு ஒரு டெம்பரேச்சர் இருக்கு. ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்னா என்ன? வாட்டர் வேப்பர் ஆஸ் வெல் அஸ் ஐஸ் மூணும் கோ எக்ஸிஸ்ட். ஒரே ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்து கொஞ்சம் ஐஸையும் போட்டா அதுல இருந்து கொஞ்சம் வாட்டர் வேப்பர்ஸ் இப்படி வரா மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியும்.
இந்த மூணும் கோ எக்ஸிஸ்ட் ஆகிற அந்த டெம்பரேச்சருக்கு பேர் தான் தெர்மோடைனமிக் பாயிண்ட், ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டரோட வேல்யூ வந்து 273.16. ஓகே, ஸோ அதனோட ஒரு ஃப்ராக்ஷன் 1 டிவைடட் பை 273.16 தான் நம்ம வந்து 1 கெல்வின்னு சொல்கிறோம். ஸோ த டெம்பரேச்சர் அட் விச் சேச்சுரேட்டட் வாட்டர் வேப்பர், பியோர் வாட்டர் அண்ட் மெல்டிங் ஐஸ் ஆர் இன் இக்விலிபிரியம். தெர்மல் ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் என்னதுன்னு கேட்டால் நம்ம என்ன எழுதுவோம்? த டெம்பரேச்சர் அட் விச் மூணும் சேர்ந்து எக்ஸிஸ்ட் ஆகணும். எதெல்லாம்? saturated water vapor, pure water and melting ice are in equilibrium. 0 Kelvin is commonly known as absolute zero. உலகத்திலேயே smallest possible temperatureங்கிறது absolute zero தான். The other units for measuring temperature are degree Celsius and Fahrenheit. டாக்டர்ஸ் வந்து மெடிக்கல் டேர்ம்ஸ்ல ஃபாரன்ஹீட்ல தான் சொல்லுவாங்க. அதனால தான் 101 டிகிரி ஜொரோன்னு சொல்றோம் இல்லையா, அந்த 101ங்கிறது டிகிரி செல்சியஸ் கிடையாது, ஃபாரன்ஹீட். ஓகேவா? நார்மல் பாடி டெம்பரேச்சரே வந்து 98 டிகிரி ஃபாரன்ஹீட்ல இருக்கும். நார்மல் பாடி டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸ்ல சொன்னோம்னா இட் இஸ் ஒன்லி 37 டிகிரி செல்சியஸ். ஸோ நம்ம லென்த் பார்த்தாச்சு, மாஸ் பார்த்தாச்சு, டைம் அண்ட் டெம்பரேச்சர் வி ஹேவ் சீன். இப்போ ஒருவேளை சின்ன சின்ன யூனிட்ஸ் நம்ம பார்த்தோம். ஃபெர்மி, ஆம்ஸ்ட்ராங், நானோ, மில்லி, மைக்ரோ, மைக்ரான்ஸ் அப்படின்னு பார்த்தோம். சில பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா மைக்ரான்ஸ், இத்தனை மைக்ரான்ஸ் போடுவாங்க. அவங்களோட திக்னஸ் வந்து அவ்வளோ மைக்ரான்ஸ் இருக்குன்னு அர்த்தமா. இப்போ ஒருவேளை அதிகமான யூனிட்ஸ் நமக்கு தேவை, மல்டிபிள் யூனிட்ஸ் தேவை. இப்போ கிலோகிராமை விட பெருசு அப்படிலாம் தேவைன்னா யூ வில் கோ ஃபார் ஹையர் யூனிட்ஸ் லைக் பீட்டா. பீட்டானா 10 பவர் 15, டெரானா 10 பவர் 12, கிகானா 10 பவர் 9, மெகானா 10 பவர் 6, கிலோனா 10 பவர் 3, ஹெக்டோனா 10 பவர் 2, அப்புறம் டெக்கானா 10 பவர் 1, டெசினா 10 பவர் -1, சென்டினா 10 பவர் -2, மில்லி மீன்ஸ் 10 பவர் -3, மைக்ரோனா 10 பவர் -6. ஸோ இதை நம்ம ஒரு ஸ்டாண்டர்டா 1ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனோட மல்டிபிள்ஸ் 10ங்கிறது வெறும் டெக்கா. 10 into 10 is ஹெக்டோ. 10 into 10 into 10, 3 times 10 power 3, 1000 is kilo. 10 to the power 6, 10 6 times multiply பண்ணோம்னா it is mega. 10 9 times multiply பண்ணோம்னா giga. 10 12 times multiply பண்ணா tera and 10 15 times multiply பண்ணோம்னா பீட்டா. இனி டிவைட் பண்றது, சப் மல்டிபிள்ஸ்னா டிவைட். 10 வந்து 1 10 பார்ட்ஸா டிவைட் பண்ணா தட் இஸ் டெசி, டெசிமீட்டர், டெசிகிராம், ஓகே, டெசிபெல், அந்த மாதிரி. 10 பவர் -2 1 வந்து 100ஆல டிவைட் பண்றோம். 100 ஸ்டாண்ட்ஸ் ஃபார் செஞ்சுரி. செஞ்சுரி அடிச்சிட்டாங்க அப்படின்னு கிரிக்கெட்ல சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை தான் சென்டின்னு சொல்றோம். ஸோ சென்டிமீட்டர், சென்டிகிராம், சென்டிங்கிற வேர்டை வந்து ப்ரிஃபிக்ஸா யூஸ் பண்ணுவோம். ஸோ உன்னோட யூனிட் எதுவாக வேணா இருக்கலாம். மேபி மீட்டருங்கிறது உன்னோட யூனிட்டா இருக்கலாம். அந்த மீட்டருக்கு முன்னாடி சேர்க்கிற வேர்டுக்கு பேரு தான் ப்ரிஃபிக்ஸ். அப்போ ப்ரிஃபிக்ஸுங்கிற இடத்துல பீட்டா, டெரா, கிகா, மெகா. இப்போ ஹர்ட்ஸ்னு ஒன்று ஒரு யூனிட் இருக்கு. ஹர்ட்ஸுங்கிறது ஃப்ரீக்வன்சி. ஸோ கிகா ஹர்ட்ஸ், மெகா ஹர்ட்ஸ், இந்த வேர்டை தான் நம்ம வந்து ப்ரிஃபிக்ஸா யூஸ் பண்ணிக்க போறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னது, ஹர்ட்ஸ் இதெல்லாம் போச்சு. யூ ஆர் கோயிங் ஃபார் சம் அதர் திங் லைக் சே மீட்டர், ஹர்ட்ஸுக்கு அப்புறம் வாட்ஸ், மெகா வாட்ஸ் ஆஃப் பவர். எத்தனை வாட்ஸ் ஆஃப் எனர்ஜி, இத்தனை மெகாவாட் ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த பவர் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது உன்னோட யூனிட். யூனிட்டுக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தையை தான் நம்ம ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த ப்ரிஃபிக்ஸ் தான் மில்லிமீட்டர், மில்லிகிராம், மைக்ரோமீட்டர், நானோமீட்டர், பைக்கோ ஃபேரட், ஃபெம்டோ, அந்த மாதிரி சொல்லுவோம். அப்புறமா நான் சொன்னேன் சில ரூல்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் இருக்கு. இந்த ரூல்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து சயின்ஸ்ல சில இதெல்லாம் யூஸ் பண்ணி ஆகணும், யூனிட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ த யூனிட்ஸ் நேம்ட் ஆஃப்டர் சயின்டிஸ்ட். ஒரு சயின்டிஸ்ட்டை பெருமைப்படுத்துறதுக்காக, அவரை ஆனர் பண்றதுக்காக அவரோட பேர் எடுத்து நம்ம யூனிட்டா யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி யூனிட்ஸை எழுதும் போது கேபிட்டல்ஸ்ல எழுதக்கூடாது. பிகாஸ் வென் யூ ரைட், சப்போஸ் யுவர் நேம் இஸ் பிரியா ஆர் ராகுல் அப்படின்னு எல்லாம் இருக்குன்னா பிரியாங்கிற பியை வந்து நம்ம ப்ராப்பர் நவுன்ல கேபிட்டல் எழுதுவோம். ஸோ பிரியான்னு நம்ம எழுதிட்டோம்னா இட் ரெஃபர்ஸ் டு த பர்சன். ராகுல் அப்படின்னு எழுதிட்டோம்னா RAHUL, அந்த ஆரை ஸ்மால் ஆர் எழுத மாட்டோம், கேபிட்டல் ஆர் எழுதுவோம். பிகாஸ் தட் ரெஃபர்ஸ் டு த பர்சன், ப்ராப்பர் நவுன். இங்க வந்து அவரோட பேர் நியூட்டன்கிற பேரை நான் யூனிட்டுக்கு எடுத்ததுனால நான் கேபிட்டல் N யூஸ் பண்ணக்கூடாது. நான் கேபிட்டல் NEWTON எழுதிட்டா இட் வில் ரெஃபர் டு த நியூட்டன் சயின்டிஸ்ட், அவரை குறிக்கும். அதே மாதிரி ஹென்ரின்னு நான் எழுதும்போது கேபிட்டல் HENRYன்னு எழுதக்கூடாது. யூனிட்டா இருந்தா கட்டாயம் அந்த ஸ்டார்டிங் லெட்டரை நான் ஸ்மால் லெட்டர்ஸ்ல தான் எழுதணும். ஆனா இதே இவரோட பேர் எடுத்து நான் சிம்பிளா யூஸ் பண்ண போறேன், 5 நியூட்டன் எழுதுறது, நான் எதுக்கு 5 இப்படி நியூட்டன் எழுதணும், நான் அதனோட சிம்பிளே போட்டுக்கிறேன் அப்படின்னு N போடும்போது
அப்போ நம்ம கேபிட்டல் N தான் எழுதணும். பிகாஸ் ஹியர் யூ ஆர் நாட் ரைட்டிங் ஃபுல் நியூட்டன் எழுதுறது இல்ல. ஸோ கேபிட்டல் N ஃபார் நியூட்டன், கேபிட்டல் H ஃபார் ஹென்றி, கேபிட்டல் A ஃபார் ஆம்பியர் அண்ட் கேபிட்டல் W ஃபார் வாட்ஸ். ஸோ பேரா எழுதும்போது இது பேரா யூனிட்டான கன்ஃபியூஷன் வரக்கூடாது. நியூட்டன் ஃபவுண்ட் அவுட் தட் திஸ் நீடட் அ ஃபோர்ஸ் ஆஃப் 5 நியூட்டன் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் எழுதும்போது ஃபர்ஸ்ட் எழுதுற நியூட்டன் ரெஃபர்ஸ் டு சயின்டிஸ்ட். he found out, he calculated that this requires 5 நியூட்டன் அப்படின்னு ஒரு மெஷர்மெண்ட் அவர் சொல்லும்போது அப்போ சின்ன NEW எழுதணும். The symbol of the units named after scientists should be written by initial capital letter. Small letters are used for மற்ற derived unitsக்கு. For example, meter, kilogram இதெல்லாம் பார்த்தோம்ல, இதொன்னும் யாரோட பேரும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எழுதும்போது ஸ்மால் எம்னே எழுதிக்கலாம். கிலோகிராம்க்கு கேஜி. அப்புறமா நெக்ஸ்ட் நோ ஃபுல் ஸ்டாப் ஆர் பங்க்சுவேஷன் ஷுட் பி யூஸ்ட் வித்தின் ஆர் அட் தி எண்ட் ஆஃப் த சிம்பிள். இப்போ 50 நியூட்டன் எழுதுறேன்னா 50 நியூட்டன் எழுதி வச்சிடணும். அதுக்கப்புறம் டாட் எல்லாம் வைக்கக்கூடாது. டாட் இஸ் நாட் அலவுட். காமா போடுறது இல்லைன்னா டாட்ஸ் வைக்கிறது தட் இஸ் நாட் அலவுட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், நீ யூஸ் பண்ணுற யூனிட் வந்து சயின்டிஸ்டோட பேராக இருந்தால் ஸ்மால் லெட்டர்ஸில் தான் ஆரம்பிக்கணும். அது சிம்பிளாக எழுதும்போது கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் எழுதணும். அண்ட் ஸ்மால் லெட்டர்ஸை யூனிட்ஸாக யூஸ் பண்ணும்போது நாட் ஃப்ரம் அ ப்ராப்பர் நவுன் இல்லாமல் எடுக்கும்போது அதெல்லாத்தையும் எதில் பண்ணணும், ஸ்மால் லெட்டர்ஸில் தான் எழுதணும். ஸ்மால் எம், ஸ்மால் கேஜி, நோ ஃபுல் ஸ்டாப், நோ பங்க்சுவேஷன், நத்திங் நீட்ஸ் டு பி யூஸ்ட். சிம்பிளுக்கு அப்புறமும் சரி, நம்பருக்கு அப்புறமும் சரி. அதே மாதிரி இது மோர் தேன் 1 இருக்குன்னு நம்ம இங்கிலீஷில் பண்ணுற மாதிரி கிலோகிராம்ஸ், கிராம்ஸ் அப்படின்னு எஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. கேஜினா கேஜி மட்டும்தான். நிறைய கேஜி இருக்கு. ஹர்ட்ஸ், சோ மெனி ஹர்ட்ஸ்னா HZ அவ்வளோதான். so many meters na ms போடக்கூடாது. S stands for second actually. அதனால ms போட்டா அது கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ ப்ளூரல் ஃபார்ம் எல்லாம் கிடையவே கிடையாது. டெம்பரேச்சரை பண்ணும்போது கெல்வின் எழுதும்போது மட்டும் டிகிரிங்கிற சைன் போடக்கூடாது. 100 டிகிரி செல்சியஸ் கரெக்ட். 100 சீன் எழுதக்கூடாது. 108 டிகிரி ஃபாரன்ஹீட் தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஆனால் 203 டிகிரி கெல்வின் போடக்கூடாது. இட் இஸ் 283 கெல்வின், தட்ஸ் ஆல். டிகிரி சைன் போடக்கூடாது. Next, use of solidus is recommended for indicating a division of one unit symbol by another unit. So, meter per second. Meter மேல இருக்கு, செகண்ட் கீழே இருக்குன்னா சாலிடஸ். சாலிடஸ்னா இந்த பை போடுறோம் இல்லையா, மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு போடுறோம். இப்போ ஒருவேளை மோர் தேன் 1 யூனிட் இருக்கு கீழே அப்படின்னா இதுல ஜூல் மட்டும் தான் நியூமரேட்டர்லன்னு தெரியும். ஜூல், பர் கெல்வின், பர் மோல், பர் செகண்ட். இந்த ஃபர்ஸ்ட் வந்து ஜூல் மட்டும் தான் நமக்கு நியூமரேட்டர்ல இருக்கு. கீழே இருக்கிறது எல்லாமே டினாமினேட்டர்ல. அந்த சாலிடஸ்க்கு அப்புறம் வரது எல்லாமே டினாமினேட்டர்ல. ஒன்று சாலிடஸ் போட்டு யூஸ் பண்ணலாம், இல்லைனா எதெல்லாம் டினாமினேட்டர்ல இருக்கோ அதுக்கெல்லாம் பவர் -1 போடலாம். எம் எஸ் பவர் -1 ஆர் மீட்டர் பர் செகண்ட். The number and units should be separated by a space. For example, 15 kilogram meter per second and not as 15 kg ms power -1. should be separated by a space. இது ரொம்ப நெருக்கமா ஸ்பேஸ் கொடுக்காம எழுதக்கூடாது. 15 எழுதிட்டு ஒரு சின்ன ஸ்பேஸ் வச்சுட்டு kg ms பவர் -1 அப்படின்னு நம்ம போடணும். நம்பருக்கும் யூனிட்டுக்கும் நடுவில் ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து கொடுக்கணும். அக்செப்டட் சிம்பிள்ஸ் ஆர் டு பி யூஸ்ட். நமக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக செகண்டுக்கு SCC நல்லா இருக்கே அப்படி போடலாம், அப்படி பண்ணக்கூடாது. செகண்டுக்குன்னு அவங்க யூஸ் பண்ணி ரூல் படி இல்லை கன்வென்ஷன் படி அக்செப்ட் பண்ணக்கூடிய சிம்பிள்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். கெல்வினுக்கு கேபிட்டல் K, மீட்டருக்கு M தான். ME எல்லாம் எழுதக்கூடாது. ஸோ ஆம்பியர் ஷுட் நாட் பி ரிட்டன். சரி, ஆம்பியரோட முதல் 3 லெட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு AMP யூஸ் பண்ணுறது நோ, தட் கேன் நாட் பி டன். செகண்டுக்கு SCC போடுறது, எஸ்ஸுக்கு செகண்டுக்கு வெறும் S தான். The numerical values of physical quantities should be written in scientific form. Example, the density of mercury should be written as 1.36 into 10 power 4 kilogram per meter cube and not as. எல்லாத்தையும் எழுதும்போது இப்படி இஷ்டத்துக்கு ஜீரோஸ் போட்டு எழுதக்கூடாது. டாட் வச்சு டெசிமல் வச்சு, டெசிமலுக்கு முன்னாடி ஒரே ஒரு நம்பர் இருக்கணும். மீதி எல்லாத்தையும் டெசிமலுக்கு அப்புறமா கொண்டு வந்துட்டு மீதி இருக்கிற ஜீரோஸ் எல்லாம் 10 பவர்ஸாக எழுதணும். ஸோ இதை நான் 1.3ன்னு எழுதினேன்னா 1 2 3 4 எத்தனை டிஜிட்ஸ் வந்து நான் டெசிமலுக்கு முன்னாடி கொண்டு வரணும்? 4. ஸோ 10 பவர் 4ன்னு போட்டுக்கிறேன். 1.36 இன்டூ 10 பவர் 4 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்ப்போம்னா வெர்னியர் கேலிப்பர் அண்ட் ஸ்க்ரூ கேஜ் எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த டிவைசஸில் இருக்கிற பார்ட்ஸ் என்ன,
லீஸ்ட் கவுண்ட்னா என்ன, எப்படி வந்து இந்த வெர்னியர் கேலிப்பரை நம்ம யூஸ் பண்றது, அது எல்லாத்தையும் பார்ப்போம் வித் டீட்டெயில். அதுல என்னென்ன எரர் வர வாய்ப்பு இருக்கு, மெஷர்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன செக் பண்ணணும், லீஸ்ட் கவுண்ட், ஆல் தட் வி வில் see in the next class. So let's have a recap of what we studied today. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணது மெஷர்மெண்ட் அப்படிங்கிற லெசன் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இதில் மெயினாக நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்த்தது ஃபிசிக்கல் குவான்டிட்டினா என்ன, எதை மெஷர் பண்ணுறோமோ அதெல்லாம் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஃபிசிக்கல் குவான்டிட்டியை ரெண்டாக பிரிச்சுக்கலாம், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அண்ட் டிரைவ்டு குவான்டிட்டிஸ். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னா என்ன, இட் இஸ் லெங்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர் எக்ஸெட்ரா. அதுக்கு வந்து வேற எதுலையும் நம்ம டிரைவ் பண்ண முடியாது, அதை டைரெக்டாக மெஷர் தான் பண்ணி ஆகணும். குவான்டிட்டிஸ் தட் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் ஆர் கால்ட் as derived quantities. எக்ஸாம்பிள் ஏரியா, வால்யூம், டென்சிட்டி, இது எல்லாத்தையும் வந்து நம்ம derived quantities. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை மல்டிப்ளை பண்ணி இல்லைன்னா டிவைட் பண்ணி கிடைக்கிற குவான்டிட்டிஸை derived quantities அப்படின்னு சொல்லுவோம். 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இருக்கு. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை மெஷர் பண்ற யூனிட்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ், derived குவான்டிட்டிஸை மெஷர் பண்ற யூனிட்ஸ் வந்து derived யூனிட்ஸ். 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இருக்கு. லெங்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், லூமினஸ் இன்டென்சிட்டி அண்ட் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அதை மெஷர் பண்ற யூனிட் வந்து மீட்டர், கிலோகிராம், செகண்ட், கெல்வின், ஆம்பியர், கேண்டில் அண்ட் மோல். அதனோட சிம்பிள் வந்து ஸ்மால் எம், கேஜி, ஸ்மால் எஸ், கேபிட்டல் கே, கேபிட்டல் ஏ, சிடி அண்ட் மோல். ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட் விச் ஹாஸ் பீன் அக்செப்டட் பை லா ஆர் கன்வென்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் முழம் மாதிரி இல்லைன்னா மீட்டர், அது வந்து லால யூஸ் பண்ணது, பை லா அடாப்ட் பண்ணின சிஸ்டத்தை ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட்டை தான் நம்ம யூனிட்னு சொல்ல முடியும். ஸோ ஃபீட் ஃபார் எக்ஸாம்பிள். அதே மாதிரி நிறைய சிஸ்டம் இருந்திருக்கு, சிஜிஎஸ் சிஸ்டம், எஃபிஎஸ் சிஸ்டம் அண்ட் எம்கேஎஸ் சிஸ்டம். சிஜிஎஸ் சிஸ்டம்னா என்ன, சிஜிஎஸ் சிஸ்டத்தில் வந்து இந்த ஆர்டரில் தான் நம்ம வந்து 3 ஃபிசிக்கல் குவான்டிட்டியும் நம்ம மெஷர் பண்ணுறோம். லெங்த், மாஸ், டைம். லெங்த்தை வந்து சென்டிமீட்டர்லையும், மாஸ் கிராம்லையும், டைம் செகண்ட்லையும் மெஷர் பண்ணால் இட் இஸ் கால் சிஜிஎஸ் சிஸ்டம். இதே லெங்த்தை வந்து ஃபுட்லையும், மாஸை பவுண்ட்லையும், டைமை செகண்ட்ஸ்லையும் மெஷர் பண்ணால் இட் இஸ் எஃபிஎஸ். அண்ட் சிமிலர்லி லெங்த்தை வந்து மீட்டரில், மாஸ் கிலோகிராம் அண்ட் டைமை வந்து செகண்டில் மெஷர் பண்ணுறது எம்கேஎஸ் சிஸ்டம். Now length na, it is the extent of something between 2 points, distance of objects, astronomical units. அந்த மாதிரி ரொம்ப பெருசா இருக்கிற பெரிய பெரிய டிஸ்டன்ஸை மெஷர் பண்றதுக்கு we have 3 different large units called astronomical unit, light year and parsecond. astronomical unitங்கிறது சன்னோட சென்டர்ல இருந்து எர்த்தோட சென்டர் வரைக்கும் வர டிஸ்டன்ஸ் தான் astronomical unitனு சொல்றோம். it is 1.496 into 10 to the power 11 meters. similarly light yearங்கிறது it is the distance traveled by light in 1 year, which is calculated by finding the product of speed and time. Speed of light is 3 into 10 power 8, 3 லட்சம் kilometer per second, into time, the total number of seconds in 1 year, which is 365 days into 24 hours into 60 into 60 seconds. The final answer is 9.46 into 10 power 15 meters. Parsec is a larger unit than light year. 3.26 light years சேர்ந்தது 1 parsec. Parsec is the unit of distance used to measure astronomical objects outside the solar system. For example, 3.26 into 9.46 into 10 power 15 meters. 3 into 10 power 16 meters வருது. சின்ன சின்ன யூனிட்ஸ் மெஷர் பண்ணோம்னா you can go for Fermi, Armstrong, nanometer, micro, millimeter and centimeter. நெக்ஸ்ட் வீக் கேம் ஃபார் மாஸ். மாஸை வந்து கிலோகிராமில் தான் மெஷர் பண்ணுவோம். அதில் எவ்வளோ பொருள் இருக்குது, சப்ஸ்டன்ஸ் இருக்குது, த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஃபவுண்ட் இன் அ பாடி, அமௌண்ட் ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட் இன் பாடி தான் மாஸ்ன்னு சொல்கிறோம். 1 கிலோகிராமோட ப்ரோட்டோடைப் வந்து இன்டர்நேஷ்னல் பியூரோ ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல சர்வ்ஸ், ஃப்ரான்ஸில் வந்து பிளாட்டினம் இரிடியம் அலாயில் செஞ்சு ஒரு சிலிண்டரை ப்ரோட்டோடைப்பாக வச்சுருக்கோம். அதுதான் 1 கிலோகிராம். இதனோட சின்ன யூனிட் சப் மல்டிபிள்ஸ் டிவைடட் பை 10 பண்ணும்போது யூ கெட் கிராம், தட் இஸ் 1/1000. 0.001 kilogram is 1 gram and 1 milligram is 1 divided by 10 to the power 6. So 5 0 போட்டு ஒரு 1 வச்சு kilogram. 0.1200001 is kilogram is 1 milligram, which is measured in pharmaceuticals இல்லனா jewelry இல்லனா அதெல்லாம். குவிண்டல் வந்து larger unit. 100 கிலோ சேர்ந்தது தான் ஒரு குவிண்டல், 10 குவிண்டல் சேர்ந்தது ஒரு டன். Then இன்னும் ஸ்மாலர் யூனிட்ஸ் வேணும்னா யூ வில் கோ ஃபார் அட்டோமிக் மாஸ் யூனிட். ஒரு கார்பன் 12 ஆட்டத்தை 12 ஈக்குவல் பார்ட்ஸாக போட்டு அதில் இருக்கிற ஒரு பார்ட்டோட வெயிட்டை தான் நம்ம 1 AMU அப்படின்னு சொல்கிறோம். AMU is measured, used to measure the mass of proton, neutron, electron மாதிரி வெரி ஸ்மால் பார்ட்டிகல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டைம். டைம் வந்து ஒரு இவெண்ட் நடக்கக்கூடிய டோட்டல் லெங்த் ஆஃப் த டைம், டியூரேஷன் ஆஃப் த டைம் இருக்கலாம், இல்லைன்னா 2 இவெண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற
இன்டர்வல் ஆஃப் டைமாக இருக்கலாம். அது ஒரு நாளில் வந்து 86,400 செகண்ட்ஸ் இருக்கிறதுனால 1 சோலார் டேயை 86,400 டிவைட் பண்ணி கிடைக்கிற ஒரு பார்ட்டை தான் நம்ம 1 செகண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் we come to temperature, which is a measure of hotness or coldness of a body, which is the SI unit of temperature is Kelvin. It is also measured in டிகிரி செல்சியஸ் அண்ட் டிகிரி ஃபாரன்ஹீட். அது ரெண்டுக்கு மட்டும்தான் நம்ம டிகிரிங்கிற சைனை போடுவோம். டிகிரி ஃபாரன்ஹீட், டிகிரி செல்சியஸ். கெல்வினுக்கு டிகிரி யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இட் இஸ் டிஃபைன்ட் as 1 divided by 273.16 ஆஃப் ஃப்ராக்ஷன் ஆஃப் த ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் என்னன்னா, the temperature at which saturated water vapor, pure water and melting ice மூணுமே கோஎக்ஸிஸ்ட் ஆகிற அந்த ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரை தான் நம்ம வந்து ட்ரிபிள் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். உலகத்திலேயே ஸ்மாலஸ்ட் பாசிபிள் டெம்பரேச்சர் வந்து 0 கெல்வின், அப்சல்யூட் ஜீரோன்னு சொல்கிறோம். 0 டிகிரி செல்சியஸை விட கம்மியான நெகட்டிவ் டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஆனால் கெல்வினுக்கு நெகட்டிவ் கெல்வின் கிடையவே கிடையாது. ஓகே, ஸோ 0 கெல்வின் இஸ் த ஸ்மாலஸ்ட் டெம்பரேச்சர் தட் இஸ் பாசிபிள். இப்போ ஹையர் யூனிட்ஸ் லோவர் யூனிட்ஸை சேர்த்து ஒரு டேப்லர் காலமாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த யூனிட்டை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த யூனிட்டுக்கு முன்னாடி ப்ரிஃபிக்ஸாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த வேர்ட்ஸ் யூஸ் ஆகும். ஸோ ஹையர் யூனிட்ஸாக இருந்தால் பெட்டா, டெரா, கிகா, மெகா, கிலோ, ஹெக்டோ, டெக்கா வரைக்கும் வருது. சின்ன சின்ன யூனிட்ஸாக இருந்தால் டெசிமீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், மைக்ரோமீட்டர், நானோமீட்டர், பைக்கோமீட்டர், ஃபெம்டோமீட்டர், எக்ஸெட்ரா. ஸோ இது ப்ரிஃபிக்ஸாக நம்ம யூஸ் பண்ணுவோம் 10ஓட பவர் எவ்வளோன்னு காட்டுறதுக்காக. ஸோ சப்போஸ் இட் இஸ் 5 × 10⁻⁻6 மீட்டர் அப்படின்னா 10⁻⁻6க்கு மைக்ரோ. ஸோ 5 மைக்ரோ மீட்டர் அப்படின்னு போட்டுக்கலாம். அந்த சிம்பிளையும் அங்கே பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. மைக்ரோனா இப்படி மியூ அப்படிங்கிற சிம்பிள் போட்டுக்கணும். ஸோ இதை எப்படி ரீட் பண்ணணும்னா 5 மைக்ரோமீட்டர்னு ரீட் பண்ணோம். இது எவ்வளோன்னு கேட்டால் ஆன்சர் வந்து 5 × 10⁻⁻6 மீட்டர் அப்படின்னு வரும். ஸோ கேபிட்டல் எம் போட்டா மெகா, சின்ன எம் போட்டா மில்லி, சின்ன பி போட்டோம்னா இட் இஸ் பைக்கோ அண்ட் பெரிய பி போட்டோம்னா இட் இஸ் டெரா. லாஸ்ட் ஒன் சில ரூல்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் ஃபார் ரைட்டிங் த எஸ்ஐ யூனிட்ஸ் அண்ட் their சிம்பிள்ஸ் நம்ம வந்து பார்த்தோம். இதில் என்ன பார்த்தோம்னா சயின்டிஸ்டோட பேரை அவங்கள ஆனர் பண்ணுறதுக்காக சில சயின்டிஸ்டோட பேரை நம்ம யூனிட்ஸாக யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணும்போது கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதினோம்னா கன்ஃபியூஷன் வந்துடும். அது சயின்டிஸ்டோட பேரா இல்லை யூனிட்டோட பேரான யூனிட்டோட பேரை வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் தான் ஆரம்பிக்கணும். நியூட்டன், ஹென்ரி, எவ்ரிதிங் இஸ் கிவன். இதே வந்து சிம்பிளாக யூஸ் பண்ணி என் அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் எழுதும்போது NHனெல்லாம் எழுதும்போது கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் பேர்லேருந்து எடுக்காத ப்ராப்பர் நவுன்ஸ்லேருந்து எடுக்காத சிம்பிள்ஸ் யூனிட்ஸ் லைக் மீட்டர், சென்டிமீட்டர், கிலோகிராம் இதுக்கெல்லாம் ஸ்மால் லெட்டர்ஸ்லேயே சிம்பிளும் இருக்கும். நோ ஃபுல் ஸ்டாப் ஆர் பங்க்சுவேஷன் ஷுட் பி யூஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் த சிம்பிள். த சிம்பிள்ஸ் ஆஃப் த யூனிட்ஸ் ஆர் நாட் எக்ஸ்பிரஸ்ட் இன் ப்ளூரல் ஃபார்ம். when temperature is expressed in Kelvin, the degree sign is omitted. ஸோ கெல்வின் எழுதும்போது மட்டும் டிகிரி போடக்கூடாது. தென் யூஸ் ஆஃப் சாலிடஸ் இஸ் ரெக்கமெண்டட். ஒன்றுக்கு அப்புறம் மீட்டர் பர் செகண்ட் இப்படிலாம் போடும்போது சாலிடஸ் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சாலிடஸ் யூஸ் பண்ணலன்னா டு த பவர் -1 அப்படின்னு போட்டுக்கலாம். நம்பரும் யூனிட்டும் அப்படியே ஒட்டி எழுதக்கூடாது, கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும் நம்பருக்கும் யூனிட்டுக்கும் நடுவில். விருப்பப்படுற சிம்பிள்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. அக்செப்டட் சிம்பிள்ஸ், உலகத்தில் ரெக்கக்னேஷன் இருக்கிற சிம்பிள்ஸை தான் யூஸ் பண்ணணும். நியூமரிக்கல் வேல்யூஸ் எப்போதுமே இஷ்டத்துக்கு பெரிய நம்பர்ஸாக எழுதாமல் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் தான் எழுதணும். வேறு த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இஸ் டெசிமலுக்கு முன்னாடி ஒரே ஒரு டிஜிட், அப்புறம் மீதி வரது எல்லாத்தையும் 10 பவர்ஸ் பாசிட்டிவ் பவர் ஆர் நெகட்டிவ் பவர்ஸாக எழுதலாம். தீஸ் ஆர் த ரூல்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் ஃபார் ரைட்டிங் SI யூனிட்ஸ் அண்ட் தேர் சிம்பிள்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 2 மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நேற்று நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஃபிசிக்கல் குவான்டிட்டினா என்ன, மெஷர்மெண்ட் எதுக்காக பண்ணுறோம், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னா என்ன, டிரைவ்டு குவான்டிட்டிஸ்னா என்ன, ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ், டிரைவ்டு யூனிட்ஸ், அந்த டிஃப்ரென்ஸை நம்ம பார்த்தோம். ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்ங்கிறது 7, பேசிக்காக 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இருக்குது. அது வேறு எந்த ஃபார்முலா வழியாவோ டெரிவேஷனோ எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோம். ஏன் அவங்கள ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னு சொல்கிறோம்? பிகாஸ் தே டூ நாட் ஹேவ் எனி ஃபார்முலா. அண்ட் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸை பற்றி பார்த்தோம். 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸில் மெயினாக லெங்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர் இந்த 4 டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். அதனோட யூனிட்ஸ் என்ன, SI யூனிட்ஸ் என்ன, த ரூல்ஸ் டு யூஸ் SI யூனிட்ஸ், அது எல்லாத்தையுமே பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி லெங்த்தை மெஷர் பண்ணக்கூடிய 2 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட யூசேஜ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒன் இஸ் வர்னியர் கேலிப்பர், தி அதர் ஒன் இஸ் ஸ்க்ரூ கேஜ். இது ரெண்டுமே சின்ன சின்ன லெங்த். ஃபார் எக்ஸாம்பிள் லெங்த் ஆஃப் அன் எரேசர், த டயமீட்டர் ஆஃப் அ ஸ்மால் சிலிண்ட்ரிக்கல் கப், இல்லைன்னா ஒரு ராடோட சின்ன ஸ்மால் ராடோட லெங்த், திக்னஸ் ஆஃப் அ வயர், இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த 2 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம்.
ஸோ டெய்லி லைஃப்ல எப்படி நம்ம மீட்டர் ஸ்கேல் வந்து கிளாத்க்கு பெரிய பெரிய ரூம்ஸோட டைமென்ஷன்ஸ் மெஷர் பண்றதுக்கு மீட்டர் ஸ்கேல் யூஸ் பண்றோமோ, அதே மாதிரி தான் இங்க வந்து வெர்னியர் கேலிப்பர் அண்ட் ஸ்க்ரூ கேஜுக்குற 2 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ண போறோம். They are calibrated. Usually, the meter scale, it is calibrated in centimeter and millimeter. The smallest length that can be measured by any instrument is called its least count. So, ஒரு meter scale எடுத்தீங்கன்னா meter scale வந்து அது மீட்டர்ஸ்ல மார்க் பண்ணியிருக்கும். Centimeters and millimeter. So, 100 centimeters make 1 meter. அந்த 100 centimetersமே எப்படி மார்க் பண்ணியிருக்கும்? ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கு நடுவுல 10 divisions. So, the smallest count that you can measure எந்த அளவுக்கு அக்யூரேட்டா மெஷர் பண்ண முடியுங்கிறது மில்லிமீட்டரோட நிற்கும். சப்போஸ் இட் இஸ் 1.33 அப்படிங்கிற வரைக்கும் நம்ம மெஷர் பண்ண முடியும். ஸோ 1 மீட்டர் ஆர் மேபி ஒரு 88 சென்டிமீட்டர், 88.1 சென்டிமீட்டர். அந்த 0.1 எதை குறிக்கிறது? ஒரு 1 மில்லிமீட்டரை குறிக்கிறது. ஸோ லீஸ்ட் கவுண்ட், நம்மளால எந்த டிஜிட் அளவுக்கு அக்யூரேட்டா மெஷர் பண்ண முடியுமோ அதை தான் நம்ம அந்த லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னு சொல்றோம். We can measure the length of objects up to 1 millimeter accuracy with this scale. But using vernier caliper, we can get an accuracy of 0.1 millimeter. இன்னுமே மில்லிமீட்டர்ல கூட இப்போ 66.01, ஓகே, ஆர் 6.05. 0.5 மில்லிமீட்டர் இல்லாம மில்லிமீட்டரையே நம்ம 10 டிவிஷன்ஸா ஸ்பிளிட் பண்ணி 0.1 மில்லிமீட்டர் வரைக்கும் அக்யூரசியில மெஷர் பண்ண முடியும். And with the screw gauge, you can have an accuracy still higher than the vernier caliper, 0.01 வரைக்கும். ஒரு மில்லிமீட்டரை 100 டிவிஷன்ஸா மாத்திட்டு ஸோ 1.35 மில்லிமீட்டர் வரைக்குமே மெஷர் பண்ண முடியும். வெர்னியர் கேலிப்பர்ல 11.6, அந்த 0.1 மில்லிமீட்டர் வரைக்கும் நம்மளால மெஷர் பண்ண முடியும். இப்போ வெர்னியர் கேலிப்பர் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சின்ன டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம். The vernier caliper consists of a thin long steel scale graduated in centimeter and millimeter. நம்ம மெயின் ஸ்கேல் வந்து மீட்டர், எப்படி மீட்டர் ஸ்கேல் வந்து சென்டிமீட்டர் அண்ட் மில்லிமீட்டர் இருக்கும் அதே மாதிரி தான் வெர்னியர் கேலிப்பர்ஸ்லேயே இருக்கும். லெஃப்ட்ல வந்து என்ன இருக்கும், ஒரு மெயின் ஸ்கேல்ல ஒரு அப்பர் அண்ட் லோவர் ஜா இருக்கும் perpendicular to the bar. So it will look like this. You will have a long scale which is marked with centimeters and millimeters. Okay, and you will have an upper jaw. You will also have a lower jaw. இதனோட டயக்ராம் இப்போ நெக்ஸ்ட் காமிச்சு தரேன். முதல்ல அதனோட இது ரெண்டுமே ஃபிக்ஸ்டு ஜாஸ் இருக்கும். டு த ரைட் ஆஃப் த ஃபிக்ஸ்ட் ஜா ஸ்லைடர் வித் அன் அப்பர் அண்ட் லோவர் மூவபிள் ஜா இஸ் ஃபிக்ஸ்டு. ஸோ இங்கே ஒரு அப்பர் ஜா லோவர் ஜா வந்து திஸ் வில் பி மூவபிள். இந்த ரெண்டு ஜாஸ்க்கு நடுவில் தான் நம்ம ஆப்ஜெக்டை வைக்க போகிறோம். கீழே இருக்கிறது ஃபிக்ஸ்டும், மேலே இருக்கிறது இட் இஸ் மூவபிள். The vernier scale is marked on the slider and it moves with the movable jaw. இந்த movable jaw மூவ் பண்ணும்போதே இங்க ஒரு விண்டோ மாதிரி இருக்கும், அந்த விண்டோவும் சேர்ந்து ஸ்லைட் ஆகும். The lower jaws are used to measure the external dimensions and the upper jaw are used to measure the internal dimensions of the object. The thin bar attached to the right side of the vernier caliper is used to measure the depth of the hollow objects. So next வந்து அதனோட டயக்ராம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்லைட்ல வந்து வெர்னியர் கேலிப்பரோட ரியல் டயக்ராம், how it looks like, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குங்கிற டயக்ராம் இருக்கு. இதுதான் நான் சொன்ன அப்பர் ஜா அண்ட் லோவர் ஜா. இங்க வந்து ஒன்று அப்பர் ஜா அண்ட் லோவர் ஜா இட் இஸ் அட்டாச்ட். திஸ் ஒன் இஸ் ஃபிக்ஸ்ட், இது அவுட் சைட் ஜாஸ். அனதர் ஒன் இஸ் மூவபிள். இதுதான் வெர்னியர் ஸ்கேல். இங்க ஒரு விண்டோ இருக்கு. இந்த விண்டோல தேர் ஆர் 10 டிவிஷன்ஸ். இந்த 10 டிவிஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் டிவிஷன் எதோட கோயின்சைட் ஆகுதோ அந்த கோயின்சைட் ஆகிறது தான் நம்ம வேல்யூவா கன்சிடர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் டயக்ரத்துல நான் இந்த பர்டிகுலர் டயக்ரத்தில் வந்து இந்த ஜீரோ ஃபர்ஸ்ட் வந்து எதில் நிற்கிதுன்னா திஸ் இஸ் யோர் 0 சென்டிமீட்டர், திஸ் இஸ் யோர் 1 சென்டிமீட்டர், 2, 3, 4ன்னு போயிட்டு இருக்கு. 2 சென்டிமீட்டரும் தாண்டி ஒரு டிவிஷன். ஸோ 2.1 அண்ட் தென் இன் பிட்வீன் யூ ஹேவ் 2.1ல இருக்கும் ஆன்சர் இதனோட. ஸோ டயமீட்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்னா மெயின் டிவிஷனுங்கிறது 2.1 மெயின் ஸ்கேல் டிவிஷனில். இனி வெர்னியர் டிவிஷன் வேற பார்க்கணும். வெர்னியர் டிவிஷன்ல இந்த 10 டிவிஷன் எந்த டிவிஷனோட எக்ஸாக்டா கோயின்சைட் ஆகுது, எந்த பர்டிகுலர் டிவிஷன் தான் எக்ஸாக்டா ஒரு சிங்கிள் லைன் மாதிரி கோயின்சைட் ஆகுதுன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 5 இல்லை 6ல 5 or 6 you get. So that has to be written as the next digit here.
நான் முதல்ல இதனோட லீஸ்ட் கவுண்ட் எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் குடுத்தாலும், அந்த இன்ஸ்ட்ருமென்ட்டோட லீஸ்ட் கவுண்ட்ட நம்ம தெரிஞ்சுக்கணும். இத எந்த அளவுக்கு நம்மளால அக்யூரேட்டா மெஷர் பண்ண முடியும்? மீட்டர் வரைக்குமா? இல்ல சென்டிமீட்டர் வரைக்குமா? இல்ல மில்லிமீட்டர் வரைக்கும் நம்மளால அக்யூரேட்டா மெஷர் பண்ண முடியுமா? அப்படின்னு பார்க்கணும். அதுல வேல்யூ ஆஃப் 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன். ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷனோட லெங்த் எவ்வளோ? அத டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். ஸோ இங்க மெயின் ஸ்கேல் டிவிஷன்ல ஸ்மாலஸ்ட் டிவிஷன் தட் இஸ் இந்த 0க்கும் நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் டிவிஷனுக்கும் நடுவுல இருக்கிற வேல்யூ இஸ் 1 மில்லிமீட்டர். அந்த 1 மில்லிமீட்டர வெர்னியர்ல எத்தனை டிவிஷன்ஸ் இருக்கு? 10. ஸோ அந்த 1 மில்லிமீட்டர 10ஆல டிவைட் பண்ணும்போது யூ கெட் 0.1 மில்லிமீட்டர் விச் இஸ் ஆல்மோஸ்ட் 0.01 சென்டிமீட்டர். ஸோ சென்டிமீட்டர்ல சொன்னோம்னா 2 பாயிண்ட் வித் 2 டிஜிட்ஸ் அக்யூரசி நம்மளால இதுல மெஷர் பண்ண முடியும். ஸோ ரேஞ்ச், ஜீரோ எரர் இது எல்லாத்தையும் தான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் லீஸ்ட் கவுண்ட், ரேஞ்ச் எதுல இருந்து எது வரைக்கும் என்னால் மெஷர் பண்ண முடியும், தென் ஹவு டு கரெக்ட் த ஜீரோ எரர். எரர் ஏதாவது இருந்தால் எப்படி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை சரி பண்ணுறது. நான் வாட் இஸ் ஜீரோ எரர்? when the jaws are closed. இங்க வந்து நான் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன், ரவுண்ட் ஆப்ஜெக்ட். அதனால தான் இதனோட ஜீரோ வந்து 2க்கு அப்புறம் இருக்கிற ஏதோ ஒரு நம்பர்ல கோயின்சைட் ஆகுது. சப்போஸ் நான் இந்த ஆப்ஜெக்ட் இங்க வைக்கல, suppose I have not kept that object over here, then என்ன பண்ணணும்? இந்த ஆப்ஜெக்ட் இங்க இல்லைன்னா இந்த ரெண்டு ஜாஸும் அப்படியே க்ளோஸ் ஆகும். The two jaws will close each other and இங்க இருக்கிற ஜீரோ ரீடிங் வெர்னியரோட ஜீரோவோட எக்ஸாக்ட்லி கோயின்சைட் ஆகணும். ஜீரோ ஷுட் கோயின்சைட் வித் அதாவது மெயின் ஸ்கேல் ரீடிங்ல இருக்கிற ஜீரோவும் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங்ல இருக்கிற ஜீரோவும் ஒன்னோட ஒன்று கோயின்சைட் ஆகணும். அதுதான் எரர் இல்லாத கண்டிஷன். unscrew the slider and move it to the left such that both the jaws touch each other. இப்போ ஆப்ஜெக்ட் இல்ல. Check whether the zero marking of the main scale coincide with that of the zero of the vernier scale. வெர்னியர் ஸ்கேல்ல இருக்கிற ஜீரோவும் மெயின் ஸ்கேல்ல இருக்கிற ஜீரோவும் ஒண்ணுக்கு ஒண்ணு கோயின்சைட் ஆகுதா, ஒரே லைன்ல இருக்கான்னு செக் பண்ணணும். இஃப் தே கோயின்சைட், அப்படி கோயின்சைட் ஆச்சுன்னா எந்த விதமான ஜீரோ எரரும் கிடையாது. இஃப் தே டு நாட் கோயின்சைட் வித் ஈச் அதர் தென் த இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் செட் டு பொசஸ் ஜீரோ எரர். ஜீரோ எரர் மே பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஸோ அந்த ஜீரோ எரருங்கிறது ஜீரோவோட கோயின்சைட் ஆனால் வெரி குட். எல்ஸ் அது வந்து முன்னாடியோ பின்னாடியோ இருந்தால் வி கால் இட் ஆஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எரர். இஃப் த ஜீரோ ஆஃப் அ வெர்னியர் இஸ் ஷிஃப்டட் டு த ரைட் ஆஃப் த மெயின் ஸ்கேல் இட் இஸ் கால்ட் அ பாசிட்டிவ் எரர். ஸோ ஜீரோ காட்டாமல் ஜீரோ விட அதிகமான ஒரு வேல்யூ காட்டுது. ஜீரோக்கு ரைட் சைடு இருந்ததுன்னா ஜீரோவில் இருக்க வேண்டியது. இது வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் ஷாப்லலாம் போகும்போது ஃபர்ஸ்டே நம்ம என்ன செக் பண்ணுவோம்? வெயிங் மிஷினில் எப்போதுமே ஜீரோ செக் பண்ணுவோம். ஒரு பொருளை வைக்கிறதுக்கு முன்னாடி மேபி அந்த பேன் கூட வச்சிருப்போம். பேன்ல தான் நீங்க ஏதாவது காய்கறி வைப்பீங்க இல்லையா? ஸோ அந்த டிஜிட்டல் வெயிங் ஸ்கேல்ல. ஸோ அந்த பேன் வச்சதுக்கு அப்புறம் கூட இட் ஷுட் பி ஜீரோ. பேன் வச்ச உடனே ஆல்ரெடி 100 காட்டுதுன்னா நீங்க 900 கிராம்ஸ் ஆஃப் ஏதாவது வெஜிடபிள் போட்டோன்னே இட் வில் ஷோ 1 கிலோகிராம். ஸோ உங்களுக்கு ஒரு 100 கிராம்ஸ் லாஸ் தான் அது. ஸோ அதனால அவர் எப்படி அதை ஆட்டோ கரெக்ட் பண்ணுவாரு? அந்த ஜீரோ வந்து இந்த பேனையும் சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் தான் அது ஜீரோ காட்டணும். அதே மாதிரி இங்க ஆப்ஜெக்டே இல்லாம ரெண்டுமே க்ளோஸ் ஆகும்போது ஜீரோ ஆஃப் த வெர்னியர் ஷுட் கோயின்சைட் வித் ஜீரோ ஆஃப் த மெயின் ஸ்கேல். அப்படி ஆகாம வெர்னியரோட ஜீரோ மெயின் ஸ்கேல் இருக்கிற மூணாவது டிவிஷனை டச் பண்ணினா ஏற்கனவே 3 காட்டுதுன்னு அர்த்தம். திஸ் இஸ் அ பாசிட்டிவ் எரர். ஸோ உங்களுக்கு 5ன்னு காட்ட வேண்டிய இடத்துல 5.3 காட்டும். 7.8 காட்ட வேண்டிய இடத்துல 8.1 காட்டும். ஒரு 0.3 எரர் கேரி ஓவர் ஆகிக்கிட்டே இருக்கும். இஃப் த ஜீரோ ஆஃப் த வெர்னியர் இஸ் ஷோ ஆன் தி ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த மெயின் ஸ்கேலோட ஜீரோல. சப்போஸ் இட் இஸ் ஆன் த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இன்னுமே ஜீரோவை டச் பண்ணல, நீங்க 3 or 4 எக்ஸ்ட்ராவா வைக்கும் போது தான் ஒரு 3 டிவிஷன்ஸ் மூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஜீரோவே காட்டும். ஸோ தட் இஸ் கால்ட் அ நெகட்டிவ் எரர். இருக்கிற வேல்யூவோட கம்மியாவே காட்டிட்டு இருக்கும். ஆல்ரெடி 8 இருக்கிறத இட் வில் ஷோ ஆஸ் 7.7. ஸோ ரெண்டு விதமான எரர் இருக்கு, ஜீரோ எரர், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸோ இஃப் தே கோயின்சைட் ஆச்சுன்னா நோ ஜீரோ எரர். If they do not coincide, then we say that there is a zero error. The zero error may be positive or negative. If it is to the right, it is a positive error. And if it is to the left, it is a negative error. So in the case la paakalam, positive error. Zero should have coincided with the zero of the vernier. But அப்படி ஆகாம ஜீரோ வந்து ஜீரோவை தாண்டி இருக்கு. ஒரு 1 டிவிஷன் கூட வரல, ஒரு 0.5 டிவிஷன், ஒரு ஹாஃப் டிவிஷனோட எரர் இதுல இருக்கு. So 0 of the vernier is shifted to the right. So in the case it will be more than the actual reading. 7 வர வேண்டிய இடத்துல ஆல்ரெடி அது 7.5 காட்டும். Hence this error 7.05 காட்டும். அந்த லீஸ்ட் எரரோட நம்ம அதை மல்டிப்ளை பண்ணோம். இப்போ ஒரு 0.5 டிவிஷன் இருக்கு இல்லையா, இந்த 0.5 வந்து லீஸ்ட் எரர். தட் இஸ் 0.1ஓட மல்டிப்ளை பண்ணும்போது 0.05ஓட எரர் இதுல இருந்துட்டு இருக்கும்.
இஸ் கோயின்சைட் வித் எனி ஆஃப் த மெயின் ஸ்கேல் டிவிஷன். இனி நெகட்டிவ் எரர் பார்க்கலாம். இது 0, 0 டச் பண்ணி இருக்க வேண்டிய இடத்துல இட் இஸ் ஆக்சுவலி டு த லெஃப்ட். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி ஒரு 0.4 டிவிஷன். ஹியர் த ஃபோர்த் லைன் இஸ் கோயின்சைடிங் வித் த 0. இங்க நம்ம பார்த்தோம்னா எத்தனாவது லைன் ஆக்சுவலி 0வோட கோயின்சைட் ஆகுது? த ஃபோர்த் லைன் 1, 2, 3 இதை 1 கன்சிடர் பண்ணோம்னா the fourth line is actually coinciding with the vernier. ஸோ 4 ரீடிங்கோட எரர் இருக்கு. இந்த 4 into 0.01 which will be 0.04 சென்டிமீட்டரோட எரர் இதுல இருக்கு. ஃபோர்த் டிவிஷன் தான் எக்ஸாக்டா கோயின்சைட் ஆகுது. இதுக்கு முன்னாடியில எத்தனாவது? இங்கேயும் ஃபோர்த்னு சொல்லலாம். ஸோ ஹியர் the fifth one is coinciding. So 5 into least count 0.01 which is 0.05 centimeter error இருக்கு. இந்த மாதிரி எரர் கண்டுபிடிக்க தெரிஞ்சதுன்னா, ஸோ இது நெகட்டிவ் எரர் இருக்கு. கிடைக்கிற ஆன்சரோட என்ன பண்ணணும்? இந்த நெகட்டிவ் எரரை நல்லிஃபை பண்றதுக்கு ஆல்ரெடி அதுல ஒரு -0.4ஓட எரர் இருக்குன்னா அதை சரி பண்ண ஒரு பாசிட்டிவ் கரெக்ஷன் கொடுக்கணும். ஸோ தட் இட் பிகம் 0. ஸோ உனக்கு கிடைச்ச ஆன்சரோட எப்போ பார்த்தாலும் ஒரு 0.04 ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இஃப் தர் இஸ் அ நெகட்டிவ் 0 எரர் அண்ட் இஃப் தர் இஸ் அ பாசிட்டிவ் 0 எரர் யூ ஹேவ் டு சப்ராக்ட் தட் வேல்யூ. எல்லாத்துலேயுமே ஒரு 0.05 சப்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இனி அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தா நவ் திஸ் இஸ் அ டிஜிட்டல் வேர்ல்டு. உங்களுக்கு கால்குலேட்டர் எல்லாமே டிஜிட்டல் வந்துடுது. கிளாக்கு கூட முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவோம் நம்ம, இந்த நீடில் லாங் நீடில், அந்த லாங் ஹேண்ட் ஷார்ட் ஹேண்ட் எங்கே இருக்குங்கிறத பார்த்து பசங்களுக்கு எப்படி டைம் பார்க்குறதுன்னு சொல்லி கொடுப்போம். பட் இப்போ என்ன வந்துருச்சு? டிஜிட்டல் வேர்ல்டு. எவ்ரிபடி டசன்ட் ஹேவ் த டைம் ஃபார் ஆல் திஸ் டு செக் ஆர் இல்லை மிஸ்டேக் வந்துடும் குயிக்காக பார்க்கணுங்கிறதுக்காக டிஜிட்டலி எவ்ரி திங் இஸ் கம் வித் த ரீடிங்ஸ். ஸோ அப்படியும் இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது டிஜிட்டல் வெர்னியர் கேலிப்பர். ஸோ இது வந்து டைரெக்டாகவே நமக்கு டிஸ்பிளே பண்ணிவிடும். அதில் அந்த ரீடிங்கை நீங்கள் 0 எரர் எல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு 0 எரர் லீஸ் கவுண்ட் எதையுமே நம்ம பண்ண வேண்டாம். டைரெக்டாக அந்த ஆப்ஜெக்டோட டைமென்ஷனை அந்த நம்பர் வந்து டிஸ்பிளே பண்ணிடும். தட் இஸ் டிஜிட்டல் வெர்னியர் கேலிப்பர். ஓகே, ஸோ மேனுவலி எதுவுமே பண்ணறதுக்கு தேவையில்லை நம்ம. நெக்ஸ்ட், வெர்னியர் கேலிப்பரை விட கொஞ்சம் கூட மைன்யூட்டான, சென்டிமீட்டரில் கூட இல்லை, மில்லிமீட்டரில் இருக்கிற சின்ன சின்ன டைமென்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன ஒரு பால் பியரிங்கோட டயமீட்டர், இல்லைன்னா வயரோட திக்னஸ், வயரோட டயமீட்டர், ஓகே, இல்லைன்னா ஒரு சின்ன ஷீட்டோட திக்னஸ், அதெல்லாம் நான் மெஷர் பண்ணணும்னா I will go for a screw gauge because it can give me an accurate value up to 0.01 millimeter வரைக்கும் கொடுக்கும். Screw gauge is an instrument that can measure the dimensions up to 0.01 millimeter. With the screw gauge, it is possible to measure the diameter of a thin wire, thickness of a thin metallic plate, etc. The screw gauge consists of a U-shaped metal frame. A hollow cylinder is attached to one end of the frame. Grooves are cut on the inner surface of the cylinder through which a screw passes. ஸோ டயக்ராம் பார்க்கலாம். இப்படி தான் இருக்கும். இந்த கேப்பை தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் யோர் ஆஷிட், திஸ் இஸ் யோர் திம்பிள் அண்ட் திஸ் இஸ் யோர் பேரல். இதுதான் நம்மளோட ஃப்ரேம். இந்த ஃப்ரேம்க்கு நடுவில் தான் நம்ம மெஷரிங் ஃபேஸஸ் இருக்குது. இந்த இடத்துல தான் நம்ம ஆப்ஜெக்டை வைப்போம். ஒன் எண்ட் இஸ் கால் தி ஆன்வல், தி அதர் ஒன் இஸ் கால் தி ஸ்பிண்டில். தி ஸ்பிண்டில் வில் ரொட்டேட். ஸ்பிண்டில் இஸ் அட்டாச் டு, ஸ்பிண்டில் வந்து எப்படி ரொட்டேட் ஆகும்னு இந்த ராஷெட்டை நம்ம சுற்றும் போது இந்த ஸ்பிண்டில் லாக் பண்ணுறதுக்கு கூட ஒரு இது இருக்குது. ஒன்ஸ் தீஸ் டூ டச் ஈச் அதர், இந்த ஆன்வலும் ஸ்பிண்டிலும் ஒன்றுக்கு ஒன்று டச் ஆனதுக்கப்புறம் இன்னுமே நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்பிண்டில் லாக் நட்டில் ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு வராத வரைக்கும் நம்ம ஜஸ்ட் டச் பண்ணணும். when the sound just appears. ஸோ இந்த கேப்பில் தான் நம்ம மெஷரிங் ஃபேஸஸாக யூஸ் பண்ண போகிறோம். திஸ் இஸ் யோர் பேரல் ஆர் ஸ்லீவ், ராஷிட், ஸ்டாப், எவ்ரி திங் யூ ஹேவ். ஸோ ஸ்க்ரூ கேஜில் வந்து ஒரு யூ ஷேப்டு மெட்டல் ஃப்ரேம் இருக்குது. ஹாலோ மெட்டாலிக் சிலிண்டர் இருக்குது. இஸ் அட்டாச் டு ஒன் எண்ட் ஆஃப் த ஃப்ரேம். Grooves are cut on the inner surface of the cylinder through which a screw passes. On the cylinder, parallel to the axis of the screw, there is a scale which is graduated in millimeter. It is called the pitch scale. One end of the screw is attached to the sleeve. The head of the sleeve is divided into 100 divisions and it is called head scale. So, இதில் வந்து எத்தனை டிவிஷன்ஸ் இருக்கும்? இதுதான் நம்ம ஹெட் ஸ்கேல்னு சொல்கிறோம். இதில் 0ல் ஆரம்பித்து 95 வரைக்கும் வரும். 95 முடிஞ்சு இன்னொரு 5 டிவிஷன்ஸ் முடிஞ்சால் திருப்பி 0லே வந்து கோயின்சைட் ஆகும். ஸோ 0 ஆல்சோ கோயின்சைட் as the 100th டிவிஷன். அந்த ஃபுல் சிலிண்டரில் there are 100 markings. That 100 is your 100 markings வந்து எதில் இருக்கும்? ஹெட் ஸ்கேலில் இருக்கும்.
So the head of the sleeve is divided into 100 division and that is called the head scale. Pitch scaleங்கிறது என்னது? This is your pitch scale. Pitch scale reading முதல்ல எழுதுவோம். Plus head scale reading into least count பண்ணிட்டு அதை pitch scale reading ஓட add பண்ணி final answer நம்ம வந்து எழுதுவோம். So distance moved by the pitch divided by எத்தனை rotations பண்ணீங்களோ of the head scale, that will give you the pitch of the screw. Now the screw gauge works on the principle that when a screw rotates in a nut, the distance moved by the tip of the screw is directly proportional to the number of rotations. ஒரு வாட்டி rotate பண்ணா 2 pi r, ரெண்டு வாட்டி rotate பண்ணா 4 pi r, மூணு வாட்டி பண்ணினோம்னா then 6 pi r. இப்படி வந்து multiply ஆகும். 2 pi r into n number of rotations will be the total distance traveled by the distance moved by the screw. So எவ்வளோ distance move ஆகுறதுங்கிறது அதனோட circumference பொறுத்து இருக்கு, எத்தனை ரொட்டேஷன்ஸ்ங்கிறத பொறுத்து இருக்கு. So the pitch of the screw is the distance moved by the tip of the screw for one complete rotation of the head. ஒரு complete rotationல எத்தனை distance move ஆகுதுன்னு பார்த்தா 1 millimeter move ஆகுது. கரெக்டா ஒரு ரொட்டேஷன் முடிஞ்ச உடனே 1 millimeter, ரெண்டாவது ரொட்டேஷனுக்கு இன்னொரு 1 millimeter அப்படி மூவ் ஆகும். டிவைடட் பை எத்தனை ரொட்டேஷன்ஸ் நம்ம கொடுத்தோம், அந்த ரொட்டேஷன்ஸை டிவைட் பண்ணினா யூ வில் கெட் த pitch scale reading. So 1 millimeter divided by number of rotations of the head scale. Okay. So least count எப்படி கண்டுபிடிப்போம்? Least count is equal to value of one pitch scale reading, that is 1 millimeter divided by number of divisions in the head scale reading. Head scale reading எதுல ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னேன், 0ல ஸ்டார்ட் ஆகி 95ல வந்து திருப்பி ஒரு 5 divisions இருக்கும் and the 100 coincides with the 0. So the total number of head scale division is 100. LC is equal to 1 by 100, which is 0.01 millimeter. Zero error of a screw gauge when the movable stud of the screw and the opposite fixed stud on the frame are brought into contact. If the zero of the head scale reading coincides with the pitch scale, there is no zero error. அங்க வந்து எப்படி jaw close பண்ணதுக்கு அப்புறம் 0 coincide ஆகுதோ அப்ப வந்து எந்த எரரும் இல்லைன்னு சொல்லும். அதாவது இதுல இருக்கிற 0, இந்த violet color லைட் தான் லைன் தான் 0. அந்த pitch scale ஓட 0வும் மெயின் ஸ்கேலோட 0வும் ஒண்ணுக்கு ஒண்ணு coincide ஆயிருக்கணும். இந்த கேஸ்ல coincide ஆயிருக்கா? ஆகல. It is coinciding with 5. So this is a positive error. 0 touch பண்றதுக்கு பதிலா 0 is touching 5. So when the movable stud of the screw and the opposite fixed stud are brought into contact, ஒண்ணுக்கு ஒண்ணு contact வரும்போது the 0 of the head scale should touch the 0 of the pitch scale reading. If it touches the 0 head scale reading ஓட 0 வந்து pitch scale reading ஓட 0வை டச் பண்ணணும். அப்படி டச் பண்ணிடுச்சுன்னா there is no error. இல்ல டச் ஆகல, பாசிட்டிவ் 5 இல்லைன்னா நெகட்டிவ் 5ல வந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன இருக்கு, எரர் இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ ஹியர் யூ ஹேவ் அன் எரர் ஆஃப் 5. 5 into your least count, which is 0.01. So you have a error of 0.05 millimeter. இதுக்கு முன்னாடி வெர்னியர் கேலிப்பர்ல நம்ம சென்டிமீட்டர்னு போட்டோம், இங்க வந்து மில்லிமீட்டர்னு போடுறோம். ஸோ ஆல்ரெடி பாசிட்டிவ் எரர் இருக்கிறதுனால அதை சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு சப்ராக்ட் தட் சேம் வேல்யூ 0.05 மில்லிமீட்டரை ஒவ்வொரு ரீடிங்ல இருந்தும் மைனஸ் பண்ணிக்கணும். Because the error is positive, the correction will be negative. ஏற்கனவே எல்லாத்துலேயும் ஜாஸ்தியா ஒவ்வொரு பேக்லேயும் கரெக்டாக ஒரு 10 லெமன்ஸ் போடுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு பையன் வந்து எல்லாத்துலேயும் தப்பா ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டே இருக்கான். ஸோ நம்ம என்ன பண்ணணும், அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துலேருந்து ஒன்று எடுத்துடணும். எல்லாத்துலேயும் +1 இருக்கிறதுனால அந்த -1 நம்ம பண்ணினா தான் நம்ம நினைச்ச ப்ராப்பர் அக்யூரேட்டிவ் நம்பர் வேல்யூ வரும். ஸோ அப்படி தான் இந்த பாசிட்டிவ் எரரை நம்ம கரெக்ட் பண்ணுறோம். இதே மாதிரி 0 எரருங்கிறது நெகட்டிவ் எரர்ங்கிறது என்னது, 0 should have coincide with the 0, but it is coinciding with only 95. இன்னொரு 5 divisions இருக்கு 0க்கு மூவ் ஆகிறதுக்கு. ஸோ the error is negative. நான் எதிர்பார்த்ததை விட கம்மியான ஆன்சர் வரதுனால எரர் வந்து நெகட்டிவ். அதை சரி பண்றதுக்கு நான் ஒரு பாசிட்டிவ் வேல்யூ இதோட ஆட் பண்ணணும். தட் இஸ் -0.05 மில்லிமீட்டர் எரர் இருக்கிறதுனால I should add always 0.05 millimeter each and every time. ஸோ இதோட சின்ன லெங்த்தோட மெஷர்மெண்ட் முடிச்சது. யூ ஹேவ் யூஸ்ட் வெர்னியர் கேலிப்பர் அண்ட் ஸ்க்ரூ கேஜ் டு ஃபைண்ட் த லெங்த் ஆஃப் ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் திக்னஸ் ஆஃப் அ வயர் ஆர் த லெங்த் ஆஃப் அ ஸ்மால் எரேசர் ஆர் diameter of a spherical ball அந்த மாதிரிலாம். we commonly use the term weight. டெய்லி லைஃப்ல வந்து நம்ம மாஸ்னு சொல்ல மாட்டோம். இது பயங்கர வெயிட், இது ரொம்ப வெயிட்டா இருக்கு, இதனால தூக்க முடியல, என்ன வெயிட் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். பட் ஆக்சுவலி வாட் வி மீன் இஸ் மாஸ். மாஸுக்கும் வெயிட்டுக்கு என்ன வித்தியாசம்னா, அதுக்குள்ள இருக்கிற மேட்டர், தி அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இன்சைட் அ பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் இட்ஸ் மாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட் பால் அண்ட் ஃபுட்பால். ஃபுட்பாலுக்குள்ள சப்ஸ்டன்ஸ் பெருசா இல்லை, இட் ஹேஸ் ஓன்லி
air inside it. But cricket ball அப்படி இல்லை. It has got a lot of stuff, material inside it. அந்த rubber material உள்ள இருக்கிறதுனால cricket ball வந்து நமக்கு நல்லா ஹெவியா இருக்கு. We commonly use the term weight, which is actually the mass. Many things are used, measured in terms of mass in the commercial world. The SI unit of mass is kilogram, and in any case, the units are based on the items purchased. For example, we buy gold in gram or milligram, medicines in milligram, positions in gram and kilogram, and express cargo in tons. ஸோ ஒன்னொன்னையும் மாஸ் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி கிராம்னா கிராம், கோல்டு ஜுவல்லரி இதெல்லாம் மில்லிகிராம், டேப்லெட்ஸ் எல்லாம் மில்லிகிராமில், கோல்டு எல்லாம் கிராமில், டெய்லி ப்ரொவிஷன் வாங்குற பொருள் எல்லாம் கிலோகிராம்ஸில், இன்னும் ஹையரான கார்கோ எல்லாம் டன்ஸில், குவிண்டலில் நம்ம மெஷர் பண்ணுவோம். மாஸை மெஷர் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஒன் இஸ் யோர் காமன் பீம் பேலன்ஸ். இது நீங்கள் ஜுவல்லரி ஷாப்பில் பார்த்துருப்பீங்க. பழைய காலத்தில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு வி யூஸ் டு ஹேவ் திஸ். இப்போ டிஜிட்டலில் வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் கால்ட் யர் பீம் பேலன்ஸ். பீம் பேலன்ஸில் ஒரு பக்கம் ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் மாஸான 5 கிராம், 10 கிராம், 20 கிராம் வைப்போம். இந்த பக்கம் நம்மளோட ஜுவல்லரியை வைப்போம். அண்ட் தென் இட் இஸ் ஆக்சுவலி பிளேஸ்ட் இன் அ கிளாஸ் கேஸ் ஸோ தட் இட் இஸ் நாட் மூவ்டு பை ஏர். ஏர்னால டிஸ்டர்பன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு அந்த கிளாஸ்க்குள்ளே நம்ம வச்சுருப்போம். ஸோ அந்த ஏரோட டிஸ்டர்பன்ஸ் கூட அதை பண்ணக்கூடாது. இஃப் யூ வாண்ட் அ வெரி சென்சிட்டிவ் வேல்யூ, வெரி அக்யூரேட் வேல்யூ, கோல்டெல்லாம் வாங்கும்போது ஒரு 0.1 கிராம் சேஞ்ச் ஆச்சுன்னா கூட ரேட் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆர் தௌசண்ட்ஸில் வேரி ஆகும். ஸோ அவ்வளோ சென்சிட்டிவாக நம்ம மெஷர் பண்ணுறோம். அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக ஃபார்மசூட்டிக்கல்ஸில் ஒரு 0.1 மில்லிகிராம் இல்லைனா 0.2 மில்லிகிராம் எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா கூட இட் வில் ஹேவ் அன் அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆன் யோர் பாடி. இந்த ஏஜ் இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ டோசேஜ் தான் சாப்பிடலான்னு இருக்குது. அந்த டோசேஜ் ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கணும். ஸோ கெமிஸ்ட்ரி லேபில், ஃபார்மசூட்டிக்கல்ஸில், ஜுவல்லரிஸ்லலாம் மெஷர்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அப்படி இருக்கும்போது ஒரு சைடில் வந்து நீங்கள் ஸ்டாண்டர்டான ரெஃபரன்ஸ் மாசஸ் வச்சுப்பீங்க. இன்னொரு சைடில் வந்து எந்த ஆப்ஜெக்டை மெஷர் பண்ணுமோ அதை வச்சு ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். தென் another ஒன் இஸ் யோர் ஃபிசிக்கல் பேலன்ஸ். இது கொஞ்சம் கூட அக்யூரேட்டாக இருக்கும். லேப்லலாம் யூஸ் பண்ணுவோம். பீம் பேலன்ஸ் மாதிரியே தான், பட் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ். நான் சொன்னேன் இல்லையா, அந்த கிளாஸ்க்குள்ளே வச்சுருப்போம். ஸோ டோர் ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு வாட்டியும் பண்ணிவிட்டு யூ வில் ரேஸ் இட். அதை ரேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹேண்டில் இருக்குது. இதை சும்மா காற்றுல கூட பண்ண, எல்லாத்தையும் வச்சு ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இந்த நாபை டேர்ன் பண்ணுவோம். இந்த நாபை டேர்ன் பண்ண உடனே ரெண்டுமே ரேஸ் ஆகும். ஒரு பக்கம் எங்கேயாவதும் வெயிட் ஜாஸ்தியாக இருந்தால் அது கொஞ்சம் அந்த பேலன்ஸ் டில்ட் ஆக ஆரம்பிச்சிடும். உடனே அந்த எந்த பக்கம் டில்ட் ஆச்சோ அந்த பக்கம் வெயிட் ஜாஸ்தின்னு அர்த்தம். ஸோ ஹையராக தூக்கிட்டு இருக்கிற இடத்துல கொஞ்சம் கூட வெயிட்டை போட்டு நம்ம பேலன்ஸ் பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த ஃபிசிக்கல் பேலன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். லேப்லலாம் யூஸ் பண்ணுவோம். இந்த காலத்தில் இப்போ டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறது இது உங்களுக்கு யூ மே பி ஃபெமிலியர் வித் திஸ். எல்லாத்துக்குமே நம்ம இதை தான் யூஸ் பண்ணுறோம். சுகர் இல்லை வெஜிடபிள்ஸ் எல்லாத்துக்கும். திஸ் இஸ் அன் எலக்ட்ரிக்கல் டிவைஸ், வெரி ஈஸி டு ஹேண்டில், காமன்லி யூஸ்ட் இன் ஈவன் ஜுவல்லரி ஷாப்ஸ், லேப். இப்போ எல்லாத்துலேயுமே இதை தான் யூஸ் பண்ணுறோம். லேபோ ஜுவல்லரிலையோ யூஸ் பண்ணும்போது இது ஒரு கிளாஸ் கேஸில் வச்சுருப்போம். இல்லை மற்றபடி வெஜிடபிள்ஸ் எல்லாம் தான் பண்ணுறோம், வெண்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா இட் வில் பி கெப்ட் இன் த ஓப்பன். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. திஸ் இஸ் யோர் டிஜிட்டல் பேலன்ஸ். ஸோ மாஸ் மெஷர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பார்த்தோம்? மாஸ் மெஷர் பண்ணுறதுக்கு யூ ஹேவ் த காமன் பீம் பேலன்ஸ், தென் யூ ஹேவ் த ஃபிசிக்கல் பேலன்ஸ், அண்ட் தென் த டிஜிட்டல் பேலன்ஸ். நான் ஒன் மோர் இஸ் தேர். பெரிய பெரிய கோணி பையெல்லாம் இருக்குது. ஒரு கோணி ஃபுல்லாக தேங்காய் இல்லைன்னா ஒரு கோணி ஃபுல்லாக காலிஃப்ளவர்லாம் எடுத்துகிட்டு வரும், டொமேட்டோஸ் எடுத்துகிட்டு வரும், ஆனியன்ஸ் எடுத்துகிட்டு வரும், இல்லை ரைஸ் பேக், சிமெண்ட் பேக்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணணுமா எங்கேயாவது அதில் ஒரு ஹுக்கை போட்டுட்டு வாட் வில் யூ டூ? இதெல்லாம் சிமெண்ட் எல்லாம் போட்டு அதில் ஹோல் விழுந்துடும். ஹோல் விழாத மாதிரி இருக்கிற எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், எந்தெந்த சப்ஸ்டன்சஸ் இருக்கோ அதை மெஷர் பண்ணுறதுக்கு வி யூல் யூஸ் ஸ்ப்ரிங் பேலன்ஸ். இது வந்து ஆக்சுவலி வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்டை தான் காட்டுது, நாட் த மாஸ். மாஸ் மெஷர் பண்ணுறதுக்குலாம் அது, ஏன்னா இட் வாஸ் பேலன்ஸ்ட் பை ஹொரிசான்டல் லெவல். இங்கே வெர்டிக்கலி இருக்கும்போது எர்த்தோட புல்லும் அது மேலே இருக்கும். ஸோ வாட் திஸ் இஸ் ஆக்சுவலி ஷோயிங் இஸ் யோர் வெயிட், நாட் த மாஸ். பாயிண்டரில் இங்கே ஒரு பாயிண்டர் இருக்குது இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸில். இந்த பாயிண்டர் எந்த நம்பரில் நிற்கிதோ that will be your value. வெயிட் வந்து நமக்கு டைரெக்டாக தெரிஞ்சிடும். ஸோ மாஸுக்கும் வெயிட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத பார்த்துடலாம். ஸோ மாஸுங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. அது எந்த பிளானெட்டில் போனாலும் எந்த இடத்துல போனாலும் சேஞ்ச் ஆகாது. ஆனால் வெயிட்டுங்கிறது இட்ஸ் அ டிரைவ்டு குவான்டிட்டி. அதுக்கு ஃபார்முலா இருக்குது, m/g. மாஸ் வந்து டைரெக்டாகவே மெஷர் பண்ணிடுவோம். இட் ஹாஸ் மேக்னிடியூட் அலோன், இட் இஸ் அ ஸ்கேலார். இட் ஹாஸ் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன், இட் இஸ் வெக்டாரியலி downward. A weight of a body always acts towards the center of the earth. It is the amount of matter contained in the body. It is the normal force with which the
surface of the object is pulled against the gravity. Gravity எப்படி எதை pull பண்ணுதுங்கிறது. Here it remains same everywhere. எந்த இடத்துல வச்சாலுமே mass common same தான். இது வந்து varies from place to place. This is measured using physical balance, beam balance எல்லாம் பார்த்தோம். This is measured using spring balance. This is measured, its unit is only kilogram, but here it is Newton because it is m into g. This is mass into acceleration due to gravity, and hence it is same as force. Force ஓட யூனிட் நியூட்டன். இனி நமக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ்ல எதுக்காக அக்யூரசி தேவை? நான் சொன்னேன் இல்லையா, அந்த பீம் பேலன்ஸ்ல கிளாஸ்ல வச்சிருப்போம், ஜுவல்லரி ஷாப்ல இல்லை லேப்ஸ்ல, ஃபார்மசூட்டிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது காம்போசிஷன் பண்ண போறோம், இல்லை ப்ரிப்பரேஷன் பண்ண போறோம் மெடிசனோட அப்படின்னு இருக்கும்போது எதுக்காக அவ்வளோ சென்சிட்டிவாக நம்ம பார்க்குறோம்னா, மெஷர்மெண்ட்ஸில் கொஞ்சம் சேஞ்ச் வந்தால் கூட அதனோட டேஸ்ட்டில், அதனோட குவாலிட்டியில், அதனோட எஃபெக்டில் வந்து பெரிய ஒரு மேஜர் சேஞ்ச் வரும். ஸோ மெஷர் பண்ணுறதை ரொம்ப அக்யூரேட்டாக மெஷர் பண்ணி ஆகணும். வென் மெஷரிங் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், அக்யூரசி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அக்யூரசி இஸ் எவ்வளோ க்ளோஸாக இருக்குது, 9.8 வரணும். ஆனால் எனக்கு 9.79 வந்ததுன்னா ஓகே, ஒரு 0.01 எரர் தானே இருக்குது. இல்லை 9.81 வந்தால் கூட இட் இஸ் டாலரபிள் ஃபார் ஆல் பிரான்ச்சஸ் ஆஃப் இன்ஜினியரிங், ஃபிசிக்ஸ். அப்போ திக்னஸ் ஆஃப் தி கான்கிரீட்டோட திக்னஸ் இவ்வளோ இருக்கணும். ரியல் லைஃப்ல வர இன்ஜினியரிங்லேயும் சரி, சயின்ஸ்லேயும் சரி, மெஷர்மெண்ட்ஸ்லேயும் சரி, ரிசர்ச்லேயும் சரி, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி வென் இட் கம்ஸ் டு ஜுவல்லரி ஷாப் டு மெஷர் கோல்டு, என்ஜினியரிங்கில் ஆல் பிரான்ச்சஸ் ஆஃப் சயின்ஸ் ரொம்ப ஃபால்ட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லைன்னா நம்மளோட எரர் இன்அக்யூரேட் வேல்யூஸை கொடுக்கும். It is always important to check the correctness of the measuring instrument, also repeating the same measurement again and again and taking the average value. நமக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா 4-5 வாட்டி ரீடிங்ஸ் எடுத்துட்டு எப்போதுமே ஆவரேஜ் வேல்யூ எடுத்தா எரரை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், ஹியூமன் எரர் இருக்கக்கூடாது. நான் பார்க்கும்போது அது எனக்கு 8 தெரிஞ்சது, ஆக்சுவலி இட் இஸ் 3, பட் ஐ பர்சனலி டுக் இட் அஸ் 8 அப்படிங்கிற என்னோட பர்சனல் எரரோ இல்லைன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருக்கிற எரரோ எது வேணா எரருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அந்த எரரெல்லாம் கம்மியாக்கணும்னா முடிஞ்ச வரைக்கும் take a large number of readings and finally take the average value of all the measurements. That will give you a value which is very close to the accurate value. Accurate value க்கு ரொம்ப பக்கமா இருக்கணும். ஸோ மெஷர்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். இன்ஸ்ட்ருமெண்ட் செலக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். எந்த லீஸ்ட் கவுண்ட்ல யூஸ் பண்ண போறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் டன்ஸ்ல தான் மெஷர் பண்ண போறோம்னா சின்ன சின்ன ஸ்ப்ரிங் பேலன்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸ்ப்ரிங் பேலன்ஸ் இஸ் ஒர்த் ஒன்லி ஃபார் கிலோகிராம்ஸ். அதுக்கு அந்த மாதிரி வேயிங் மெஷின் இருக்கும். வே பிரிட்ஜ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. வே பிரிட்ஜில் வந்து வேற ஒரு டைப் ஆஃப் வேயிங் இருக்கும். அது மேலே அந்த பிளாங்க் மேலே அந்த கார்கோ நம்ம வச்ச உடனே இது there is a pointer which moves. The pointer actually moves. அந்த வே பிரிட்ஜ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ என்ன மெஷர் பண்ண போகிறோம், நம்மளோட ரேஞ்ச் என்ன, எந்த லீஸ்ட் கவுண்ட்ல உங்களுக்கு வேணும், வாட் பர்பஸுக்காக பண்ணுறோம், அதெல்லாம் பார்த்து தான் நம்ம இதை முடிவு பண்ணுறோம். ஓகே, so with that we complete the first lesson, measurements in class 9. So points to remember, quantities are generally we can divide it into two. One is the all quantities which can be measured are called as physical quantities, and physical quantities can be divided into two. They are fundamental quantities and derived quantities. Fundamental quanties, there are 7 fundamental quantities like length, mass, time, temperature, amount of substance, luminous intensity and current. Quantities which can be expressed in terms of fundamental quantities are called as derived quantities. Example, anything other than the 7 fundamental quantities like force, momentum, area, volume, velocity, acceleration, force, pressure, anything. A unit is a fundamental quantity with which unknown quantities are compared. தெரியாத ஒரு விஷயத்தை இதோட கம்பேர் பண்ணிட்டு நம்ம பண்றதுக்கு பேரு தான் யூனிட். ஸோ இந்த யூனிட்டை 1 மீட்டருங்கிற யூனிட்டை எத்தனை வாட்டி மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இந்த கிளாத்தோட டோட்டல் லென்த் கிடைக்குது. ஸோ தட் இஸ் யுவர் யூனிட். லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிக்கல் கரண்ட், இன்டென்சிட்டி, தென் இன்டென்சிட்டி ஆஃப் லைட் அண்ட் மோல் ஆர் த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். சாரி, இங்கே வந்து அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இது எல்லாத்தையும் எதில் போட்டிருக்கணும், தே ஹேவ்னு போட்டிருக்கணும். தே ஹேவ் த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இன் SI system. To find the length or thickness of a small dimension, you will go for vernier caliper and screw gauge. சின்ன சின்ன மெஷர்மெண்ட் தான். நான் மீட்டர்ல பண்ணலாம், கொஞ்சம் பெருசு நான் கிலோமீட்டர்ல பண்ணலாம், இன்னும் பெரிய பெரிய டிஸ்டன்ஸ்னா ஆஸ்ட்ரோனமிக்கல் யூனிட், பார் செகண்ட் ஆர் லைட் இயர்ல யூ கேன் மெஷர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 planets ஆர் சன், மூன், எர்த். இந்த மாதிரி இருக்கிற செலஸ்டியல் பாடிஸ்க்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸையும் நம்ம வந்து எதில் மெஷர் பண்ண முடியும், ஹையர் யூனிட்ஸ் லைக் ஆஸ்ட்ரோனமிக்கல் யூனிட்ஸ், பார் செகண்ட் ஆர் லைட் இயர்ல பண்ண முடியும். Now, astronomical unit is the mean distance between the center of the sun and the center of the earth, which is almost 1.5 into 10 power 11 meters. To be very exact, 1.496 into 10 power 11
meters. Light year is the distance traveled by light in 1 year in vacuum, and it is roughly 9.5 into 10 power 15 meters. Parsec is the unit of light which is greater than astronomical unit and the light year, because 1 parsec is almost 3.25 light years. 1 angstrom is a very small unit which can be used to measure the diameter or radius of the atom, nucleus, etc., which has a measurement of 10 power minus 10 meter. Then you have several prefixes which can be added to all the units like gigameter, gigawatt, micrometers, microampere, milliampere. All these prefixes, you have a set of prefixes. Now the SI unit of volume is cubic meter, and it is also measured in liters, milliliters, etc. Now the least count of a screw gauge is still smaller, 0.01 millimeter, and the least count of a vernier caliper is 0.01 centimeter. Common balance can measure up to 5 grams and physical balance can measure up to 10 milligram. Now let's come to the 1 mark section of the textbook book back exercises. Choose the correct one. எது சின்னது எது பெருசுன்னு கேக்குறாங்க. மில்லிமீட்டர், மில்லிமீட்டரை விட கொஞ்சம் பெருசு சென்டிமீட்டர், அதை விட மீட்டர், கிலோமீட்டர். So this is the correct answer. இதில் என்ன ஆகுதுன்னா மில்லிமீட்டர் பெருசுன்னு போட்டிருக்காங்க, ரிவர்ஸ்ல போட்டிருக்காங்க, தப்பு. And then kilometer is less, which is also again wrong. Millimeter is greater than meter, that is also wrong. So option 1. So you will, so the correct answer is option 1. Ruler, measuring tapes and meter scales are used to measure length, mass, time, weight. Length, நீளத்தை தான் measure பண்றோம் எல்லாத்துலயும். 1 metric ton, metric tonna 100. So 100 quintals. 10 quintals is equal to 1 metric ton. 1 metric ton, 1 ton is 10 quintals. Now, which among the following is not a device used to measure mass? Mass இதில் measure பண்ண முடியாது, இதில் measure பண்ண முடியும், இதில் மட்டும் measure பண்ண முடியாது. So this is your correct answer because that measures weight. Meter is a unit of length. 1 kilogram of rice is weighed by digital balance. Digital balance-ல weigh பண்ணலாம். Physical balance-ல முடியாது, beam balance-ல கூட vegetables தான். So you can go for digital balance. Thickness of a cricket ball is measured by vernier caliper. Radius of a thin wire is measured using a screw gauge. இதெல்லாம் இப்பதான் நம்ம படிச்சோம். A physical balance measures small differences up to இங்க பார்த்தோம் 10 milligram. So always remember your textbook is your everything. Line by line படிக்கணும். அதுக்குள்ள did you know any other facts that they have given? Everything has to be covered. The SI unit of electric current is kilogram. Wrong. The SI unit of electric current is ampere. இல்லனா the SI unit of mass is kilogram. You can correct it either way. ஒன்னு SI unit of mass is kilogram னு நீங்க மாத்திக்கலாம், இல்லனா SI unit of electric current is ampere னு மாத்திக்கலாம். Kilometer is one of the SI units of measurements. Kilometer, no. Kilometer வராது fundamental. Meter is one of the SI units. Meter தான் வரும், not kilometer. Kilometerங்கிறது ஒரு prefix நம்ம add பண்ணியிருக்கோம். Prefix ஓட சேர்ந்து வருது. Standard unit ஓட prefix நம்ம add பண்ணியிருக்கோம். In everyday life, we use the term weight instead of mass, correct? A physical balance is more sensitive than a beam balance, exactly. 1 degree Celsius, 1 Celsius degree is an interval of 1 K between 0 degrees Celsius. 1 degree Celsius is an interval of 1 Kelvin and 0 degree Celsius is 0 degree Celsius is 273.15 Kelvin, correct? Difference வந்து 1 degree Celsius 1 Kelvin same தான், because 0ங்கிறது it coincides to 273.15 Kelvin. Absolute zero is minus 273.15 Kelvin is minus 273.15 degree Celsius is 1 minus 273
0.15 degrees Celsius corresponds to 0 Kelvin. 0 degrees Celsius is, yes, 0 ல இருந்து கீழே வரணும். இப்போ 0 degree Celsiusனா plus 273.15 or 16 Kelvin add பண்ணிட்டா you will get into Kelvin. So that is correct. With the help of vernier caliper, we can have an accuracy of 0.1 millimeter. With the screw gauge, you can have 0.01 millimeter. Because here it is millimeter. இதே சென்டிமீட்டர்னு கொடுத்திருந்தாங்கன்னா 0.01 சென்டிமீட்டர்னு எழுதணும். But the sentence is correct. So the 1 mark section we have seen, and 2 mark section and 3 mark section long answers you already have in the textbook. So with that we complete 9th standard la irukra first chapter, physics portion la irukra first chapter measurements we have completed.